ஓகே. ஸோ அப்ப குயிக்கா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம சமைக்கணும் அப்படின்னா, நமக்கு சமையலே தெரியாது. சமைக்கணும் அப்படின்னா, நம்ம அப்பா, அம்மா கிட்ட இருந்து வந்து ஒரு ரெசிபி புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மா ஃபாலோ பண்ற ரெசிபி புக். அந்த புக்க வாங்கிக்குவோம். இப்போ பொங்கல் செய்யணும்னா, அந்த புக்ல பொங்கல் எங்க இருக்குங்கிற பேஜ ஓப்பன் பண்ணி எடுப்போம். அந்த பேஜ்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் தேடி எடுப்போம். இதெல்லாம் வச்சுட்டு ரெசிபி ஃபாலோ பண்ணிட்டு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பொங்கல் பண்ணிடுவோம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு குழந்தை அவங்களோட அம்மாவோ, அப்பாவோ கிட்ட இருந்தோ சமையல் புத்தகத்த வாங்கி சமையல் பண்ணும். ஓகே. இத அப்படியே வந்து நம்ம பயாலஜி கன்வெர்ட் பண்ணோம்னா, அந்த ரெசிபி புக் தான் டிஎன்ஏ. அந்த புக்குக்குள்ள அந்த பொங்கல் ரெசிபி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஜீன். ஸோ அந்த ஜீன வந்து செஃப் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்னா, அது ஒரு பழைய புக் மாரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு, அதுபடி ஃபாலோ பண்ணி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்க அமினோ ஆசிட்ஸ். இத வச்சு செஃப் வந்து ரிபோசோம். இந்த ரிபோசோம் என்ன பண்ணும் அப்டின்னா, எப்படி ஒரு செஃப் ரெசிபி வச்சு இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் அதே மாரி என்ன சொல்லியிருக்காங்களோ, அத ஃபாலோ பண்ணி பொங்கல் உருவாக்குறாங்களோ, இந்த ரிபோசோம் ஃபேக்டரி நம்ம உடம்புல இருக்க அமினோ ஆசிட அரேஞ்ச் பண்ணி ஒரு புரோட்டீன் உருவாக்கும். அந்த புரோட்டீன் தான் வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கும். போன் புரோட்டீன்னா போனுக்கு ஏத்த மாரி ஸ்ட்ராங்கா ஒண்ணு கொலாஜன் அந்த மாரி நெறைய புரோட்டீன்ஸ் இருக்கும். கிட்னிக்கு ஏத்த மாரி புரோட்டீன், பிரெயினுக்கு ஏத்த மாரி புரோட்டீன், ஸ்கின்னுக்கு ஏத்த மாரி அது மாரி டிஃபரெண்டா நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு பார்ட், நகம் இது எல்லாமே ஹேர் இது எல்லாமே ஒரு ஒரு மாரி இருக்குல்ல. காது அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஜீன்ல இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. அத பார்த்து நம்ம உடம்புல இருக்க ரிபோசோம் அது மாரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அதனால தான் இப்படி வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ஜீன் வந்து அப்பா, அம்மா கிட்ட இருந்து வருதுன்னுவாங்கல்ல. மூக்கு நீளமா இருக்கு. இந்த இந்த முடி அவங்கள மாரி வருது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஜீன் அவங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாழையடி வாழையா அவங்க ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒண்ணு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஒரு டிஎன்ஏ எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு. ஸோ இது அதேதான். ஸோ இது நம்ம பயாலஜிக்கலா நான் காமிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்ப டிஃபரெண்ட் புரோட்டீன் வந்து நம்ம பிளேட்ல வச்சிருக்க டிஃபரெண்ட் ஃபுட் மாரி ஒரு மீல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, எப்படி இவ்ளோ ஃபுட் டிஃபரெண்டா இருக்கு. லட்டு ஒரு மாரி செய்வோம். சாதம் ஒரு மாரி செய்வோம். அதே மாரி நம்ம உடம்புல இருக்க என்சைம் புரோட்டீன், சிக்னலிங் புரோட்டீன், சின்னா சயின்ஸ் அந்த சயின்ஸ்குள்ள போக வேணாம். டிஃபரெண்டா இருக்கும் ஒரு புரோட்டீன். அத மட்டும் வச்சுக்கலாம். அந்த புரோட்டீனுக்கு ஏத்த மாரி நம்ம ஜீன் எடுத்து அது வந்து ரிபோசோம் அரேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ இப்ப ஃபுட் வந்து புரோட்டீன்னா நம்ம பாடி வந்து ஒரு இன்டர்நேஷனல் பஃபே ரெஸ்டாரண்ட் மாரி. அது மாரி விதவிதமா நெறைய இருக்கு ரெசிபீஸ். அதனால நெறைய ஃபுட் பஃபேல இருக்கும். ஸோ அதே மாரி நம்ம உடம்புலயும் எக்கச்சக்கமான பார்ட்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஒரு பார்ட்ஸுக்கும் டிஃபரெண்டா புரோட்டீன்ஸ் அண்ட் செல்ஸ உருவாக்கும். ஓகே. ஸோ ஒய்வி ஏஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து டெலோமரே எஃபெக்ட். ஸோ இப்ப டெலோமரே எஃபெக்ட் என்னன்னா, இப்ப அவங்க ஒரு ரெசிபி காப்பி அடிக்கிறாங்கல்ல. அந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த மார்ஜின்ஸ்லாம் பெருசா இருக்கும். ஓகே. கொஞ்சம் வளர, வளர, வளர மார்ஜின் வந்து போயிடும். அப்ப ரெசிபி ஷ்ரிங்க் ஆயிடும். ஆனா, சில பீப்பிள்லாம் இருப்பாங்க. அவங்க மார்ஜின் சரியா இல்லன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷா பண்ணுவாங்கல்ல. அது மாரி அவங்க ரீஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்ப டெலோமர் எஃபெக்ட்னா என்ன அப்டின்னா, இப்ப அந்த பட்சார் மாரி இருக்கிறவங்க இந்த மார்ஜின ரீஃபில் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பீப்பிள் யார் இத மேனேஜ் பண்றாங்க, ரெசிபி கட் ஆயிடும். அப்ப கட் ஆயிடுச்சுன்னா, பொங்கல்ல இப்ப இந்த குக்கர்ல வைக்கணுமா, இந்த அந்த அளவு எல்லாம் மிஸ் ஆயிடும்ல. அப்ப வந்துட்டு கரெக்ட்டா வராது. ஸோ பொங்கல் மாரி வராது. எப்போதும் வர மாரி. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இப்ப ஸ்கின்னுக்கு உண்டான அந்த ஜீனோ ஏதோ ஒண்ணு இந்த மாரி ஷார்டன் ஆயிடுச்சு அப்டின்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுவரையும் நம்மளுக்கு ஃப்ளாட்டா இருக்கும். எப்ப இந்த டெலோமரி ஷார்ட்டனிங்கிறாங்களோ, அப்பதான் அந்த மாரி ஃபார்ம் ஆகும். நெறைய டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அததான் வந்து டெலோமரி எஃபெக்ட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஏஜிங். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்ஷன். ஸோ இப்ப நம்ம செல் எல்லாத்துலயுமே வந்து ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்னா, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜிக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது வந்து சோலார் கிரிட் வச்சிருக்காங்க. அந்த சோலார் கிரிட்டுக்கு சோர்ஸ் வந்து சன். அன்னைக்குன்னு வந்து சன் அதிகமா எமிட் பண்ணி, ஓவர்லோட் பண்ணி நெறைய எனர்ஜி இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க நம்ம செஃப் குக் பண்றதுக்காக ஏதாவது பேக்கிங் ஓவன் இது மாரி ஏதாவது வச்சிருக்காங்கன்னா, அது ஃபால்ட் ஆயிடும், பர்ன் ஆயிடும். ஃபுட் பர்ன் ஆயிடும். ஓவர் ஹீட் ஆயி அது மாரி ஆச்சுன்னா, மால் ஃபங்ஷன் ஆச்சுன்னா. ஸோ அதே மாரி நம்ம மைட்டோகாண்ட்ரியா நம்ம அதிகமா சுகர் குடுத்து ஓவர்லோட் பண்ணோம்னா,
செல்ஸ் டேமேஜ் ஆயிடும். அதுதான் வந்து ரெண்டாவது இது. ஸோ அப்போ அது டேமேஜ் ஆனா இன் ரிட்டர்ன் டிஎன்ஏவும் டேமேஜ் ஆயிடும்னு. ஸோ இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் வந்து இப்போ ஒரு ரெசிபி புக் தான் டிஎன்ஏன்னு, இப்போ அந்த டிஎன்ஏல வந்து யாராவது கொட்டிட்டாங்க, அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிபி மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ பாயிண்ட் மியூட்டேஷன் வாங்க. இதே அந்த ரெசிபி புக்கே பிஞ்சு போச்சு அப்படின்னா அதை டபுள் ஸ்டாண்டர்ட் பிரேக்ஸ்னுவாங்க. இதே ஒரு கம் மாதிரி ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிச்சு புக்கு, அந்த ரெசிபியே நீங்க பார்க்க முடியலன்னா கிராஸ் லிங்கிங் அண்ட் ஃபிராக்மெண்டேஷன். ஸோ இது வந்து ரியலா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரெசிபி புக் இப்படின்னா மிஸ்ஹேண்ட்லிங்னால டேமேஜ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம உடம்பும் காஸ்மிக் ரேஸ் ஸ்ட்ரெஸ் இதனால வந்து டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எபிஜெனெட்டிக். ஸோ இப்போ இந்த எபிஜெனெட்டிக் யாரு அப்படின்னா அவங்க தான் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஒரு மேனேஜர். எல்லாமே கரெக்டா நடக்குதான்னு பாக்குறவங்க அவங்க தான். எப்ப பண்ணணும், எவ்வளவு பண்ணணும் எல்லாமே. அதே மாதிரி இந்த எபிஜினோம் தான் இப்ப நம்ம ஸ்கின்னுக்கு உண்டான ஜீன் எடுத்துன்னு வரும், கிட்னினா கிட்னிக்கு உண்டான ஜீன் அதை கரெக்டா எடுக்கும். எவ்வளவு பண்ணணும், எத்தனை எவ்வளவு டைம்ஸ் பண்ணணும், எவ்வளவு செல்ஸ் வேணும், எப்ப ஸ்டாப் பண்ணணும், எல்லாமே அந்த எபிஜினோம் தான் மேனேஜ் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேசமணி ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருப்போம். அதுல சார்லி வந்து மேனேஜர். அவர் ஒழுங்கா இருக்கும்போது அவருக்கு அடிபடாத போது செம்மையா பண்ணாரு. இப்ப அதே வந்து அப்புறம் நீங்க அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு சரியா பண்ண முடியாம நிறைய பிரச்சனை வருது. ஸோ ரெசிபியை மிஸ்பிளேஸ் பண்ணிடுவாரு. ஸோ அப்ப இன்கரெக்ட் ஜீன் ஆக்டிவேஷன் நடக்கும். ஏதாவது ஒண்ணு வந்து உள்ள வச்சு பூட்டிடுறாரு ஞாபகம் மறதியில. அப்ப இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹிடன். ஸோ இது வந்து ஜீன் சைலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த 4 ரீசன்ஸ் லாஸ்ட் வீக் பார்த்தோம். இது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி இன்னைக்கு ஃபர்தரா பார்ப்போம் நிறைய ரீசன்ஸ். ஓகே, ஸோ வெல்கம் டு த செஷன் 2 ஆஃப் ஏஜிங் நவ். ஸோ இப்போ நான் அஃபிஷியலா செஷன் 2 ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ் ஏஜிங் எ டிசீஸ். ஏஜிங்கை வந்து ஏன் இவர் வந்து டிசீஸ் மாதிரி பார்க்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிறத இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் வை அப்படிங்கிறத. லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஸோ லாஸ்ட் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏன் வயசாகிறோங்கிறதுக்கு 4 ரீசன் பார்த்தோம். லெட்ஸ் கண்டினியூ ஆன் டு லேர்ன் அனதர் 5 more reasons டுடே. ஸோ த 5th ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் எக்ஸாஷன். ஸோ ஸ்டெம் செல்ஸ் எக்ஸாஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டெம் செல்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகே, இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட், அது நேசமணி ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பல்கா தேங்காவை போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க, கோகனட் பேஸ்ட். ஓகே, இப்ப அந்த கோகனட் பேஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தேங்காய் பால் எடுக்கலாம், லிக்விடாவும் குடிக்கலாம். அதே தேங்காய் பேஸ்டோட நம்ம எக்ஸ்ட்ரா சில வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சினா போட்டு அரைச்சோம்னா கோகனட் சட்னி வந்துடும். இதே பேஸ்ட்டை வச்சு மஷ்ரூம் கோகனட் சூப் பண்ணலாம். அதே பேஸ்ட்டை வச்சு வெஜிடபிள் குருமா பண்ணலாம். அதே பேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கோகனட் ரைஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்கை வச்சு நம்ம ஃபர்தரா கோகனட் பாயாசம் பண்ணலாம். அதுல இந்த ஸ்லைசஸ், இந்த பேஸ்ட்னா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ கோகனட் பேஸ்ட் ஒன்று தான், ஆனா அதை வச்சு விதவிதமா பண்றோம் பாத்தீங்களா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்செப்டுவலா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோம். ஸோ ஸ்டெம் செல் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம உடம்புல வந்து பிரெயின் இருக்குன்னா பிரெயினுக்கு ஏத்த மாதிரி செல் வந்து ஜீன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரிபோசோம் இருக்குல்ல, எப்படி ரெசிபி புக்ல இருந்து பொங்கல் செய்யறதோ இல்ல கோகோனட் ரைஸ் செய்யறதோ எப்படி எடுத்து பண்ணுமோ அதே மாதிரி பிரெயின் செல் எப்படி இருக்கணுங்கிறத டிஎன்ஏல இருந்து எபிஜினோம் வந்து சொல்லும். இந்த ஜீன் தான் பிரெயின் ஜீன். அதை எடுத்து அதே மாதிரி அமினோ ஆசிட் அரேஞ்ச் பண்ணும்போது பிரெயின்ல உள்ள நியூரான் செல்ஸா இருக்கட்டும், பிரெயினா இருக்கட்டும், டிஷ்யூஸா இருக்கும், எல்லாமே அது ஜெனரேட் பண்ணும். ஓகே, பட் தட் இஸ் ஒன் கை விச் இஸ் ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல் எப்படி இருக்கும் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி காமனா நியூட்ரலா இருக்கும். ஓகே, இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஷெல் ஸ்டார்டேஜ் இல்ல அது பழசாயிடுச்சு, டக்குன்னு ரீஃபில் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல் வந்து எப்படி ஒரு கோகனட் பேஸ்ட்டை வச்சு கோகனட் மில்க் எடுக்கிறோம், குருமா பண்றோம், கோகனட் ரைஸ் பண்றோம், டெசர்ட் பண்றோம், அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் என்னமா மாதிரி வேணா செல்லாவும் இது மாறிக்கும். பிரெயின் செல்லாவும் மாறிக்கும், போன் செல்லாவும் மாறிக்கும், பிளட் செல்லாவும் மாறிக்கும். ஸோ தட் இஸ் வை ஸ்டெம் செல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்ப இதுதான் இதோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெம் செல்லுக்குள்ளயும் நம்ம பேசின ரெசிபி புக் மாதிரி டிஎன்ஏ உள்ள இருக்கும், எபிஜினோம் இருக்கும். ஆனா ஸ்டெம் செல்ல எபிஜினோம் வேற மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ஸ்டெம் செல் எதை ரீஃபில் பண்ணுதோ அந்த இதை மாத்திடும்.
ஸோ தட் இஸ் வை ஸ்டெம் செல் இஸ் so இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் செல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று நம்ம குழந்தையா பிறக்கிறப்ப அந்த தொப்புள் கொடின்னு உம்பிளிக்கல் கார்டு அதுல நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த எங்கா இருக்கும்போது லைக் ரொம்ப இன்ஃபென்ட்டா இருக்கும்போது நிறைய ஸ்டெம் செல்ஸ் நம்ம பாடியில ஜெனரேட் ஆகும். விதவிதமா மாறி நம்ம ஃபாஸ்டா க்ரோ ஆகும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எம்ப்ரியோவா நம்ம ஸ்டொமக்குள்ள இருக்கும்போதே பேபி ஃபார்ம் ஆகும்போதே இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகி விதவிதமா ஆர்கன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணி க்ரோத் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்னுவாங்க. ஸோ தட்ஸ் வை இன் ரீசெண்ட் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைன அந்த உம்பிளிக்கல் கார்டு எடுத்து ஸ்டெம் செல் ப்ரிசர்வேஷன் சொல்லிட்டு சென்னையில கூட இருக்கு, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான். அந்த கார்டே வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு ஏதோ ஒரு டிஷ்யூவோ ஒரு இதோ டேமேஜ் ஆயிடுச்சு, அது சரியா ஒர்க் ஆகலன்னா இந்த ஸ்டெம் செல் எடுத்து அதை அதா மாத்தி கியூர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ ஸ்டெம் செல் தெரப்பி விச் இஸ் வெரி காமன். ஸோ இது வந்து ஒன். இப்போ நீங்க அடல்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்டில் வி ஆர் ப்ரொடியூசிங் ஸ்டெம் செல்ஸ். பட் இந்த டைம் எப்படி எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா போன் மேரோ, நம்ம போன்குள்ள இருக்க மேரோவில் இருக்கிறது ஸ்டெம் செல்ஸ் தான். அப்புறம் ஃபேட், இந்த ப்ரோட்டீன் எல்லாம் கன்வெர்ட் ஆகி ஃபேட் இருக்குல்ல, அது கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி வர்றதுல கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல் எம்ப்ரியானிக்கா இருக்கும்போது அந்த குழந்தை ஃபார்ம் ஆகும்போது அந்த தொப்புள் கொடியிலிருந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்ச ஸ்டெம் செல் எடுக்கும்போது இட் கேன் ஃபார்ம் இன்டு எனி டைப் ஆஃப் செல். வேரஸ் இந்த போன் மேரோ இந்த ஃபேட்ல இருந்து நம்ம எடுக்கிற சில விஷயங்கள் வந்து லிமிட்டெட் எபிலிட்டி தான். ஒரு சர்டன் செல்ஸ் லைக் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இந்த மாதிரி சில இதுதான் பண்ணலாம். அதனால தான் பாத்தீங்கன்னா லுக்கிமியா இந்த மாதிரி சில கைண்ட் ஆஃப் டிசீசஸ்க்கு நம்ம போன் மேரோ எடுத்து ரீஃபில் பண்ணினா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் இட். ஸோ ஸ்டெம் செல் என்ன பண்ணும்? அஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு டிஎன்ஏ தப்பா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அந்த ஆர்கனே தப்பா ஜெனரேட் ஆகுதுன்னா அதை போய் ரிப்பேர் பண்ணி இந்த செல் மூவ் பண்ணி இங்க இருக்கு பாரு ஒரிஜினல் சோர்ஸ் டிஎன்ஏ இங்க இருந்து அடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரெஷ்ஷா பண்ணிடும். இன்னொன்னு ஸ்டெம் செல்ஸ் தான் அந்த யங் ஏஜ்ல இருந்து அடல்ட் ஆகிற வரையும் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அகெயின் இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட். நான் சொன்னேன்ல ஒயிட் பிளட் செல்ஸ் கம்மியா இருக்கும்போது போன் மேரோல இருந்து நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ் உருவாகும். இப்ப நமக்கு ஒரு ஜெர்ம் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் சண்டை போட்டு நமக்கு கம்மி ஆகுறப்ப போன் மேரோல வந்து நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இன்னும் அதிகமா சண்டை போடும். தட்ஸ் த ரீசன். அந்த லாஸ்ட் வந்து நியூ செல்ஸ். இப்ப வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓல்டு ஒன்ஸ் டு நியூ செல்ஸ். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கூகுளா இருக்கட்டும் ஆப்பிளா இருக்கட்டும் வருஷம் வருஷம் ஒரு ஐபோன் மாடலோ ஒரு கூகுள் பிக்சல் மாடலோ சாம்சங் மாடலோ விடுறாங்கல்ல, அதுக்கு இப்ப வருஷம் வரையும் விட்டுறாங்க. 23ங்கிறாங்க, இவங்களா ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு மாடல் இருக்குல்ல, அப்ப என்ன ஆகுது பழைய மாடலுக்கும் புது மாடல்? பழைய மாடல்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்கிரேட் பண்ணி ஒரு புது பார்ட் போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒன்று பண்றதுனால இது புதுசா வருது. ஸோ அப்ப இந்த இதை ஸ்டெம் செல்ஸோ இருக்கட்டும், செல்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஓல்டு ஒன்ஸ் டு நியூ செல்ஸ்ங்கிறது எல்லாமே எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு வருஷமும் பர்த் ஆகும்போது ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது வி அப்கிரேட் அவர் செல்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் மாடல் டு திஸ் இயர் மாடல். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 2024ல எனக்கு பர்த்டே வந்ததுன்னா ஐ அப்கிரேடட் மை செல்ஸ் ஃப்ரம் 2023 மாடல் டு 2024 மாடல் கிடையாது. அப்ப 2023ல என்டையர் பாடியில என்ன செல் இருக்குமோ அதுல ஒரு செல் கூட அந்த 2024 பர்த்டே ஆகும்போது இருக்காது, கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் ஆயிடும், நியூ ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் ஹவு இட் ரீப்ளேசஸ் த ஓல்டு ஒன்ஸ் டு த நியூ செல்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஸ்டெம் செல்னா என்ன, ஸ்டெம் செல் என்ன பண்ணுது எல்லாமே பார்த்துட்டோம். லெட்ஸ் கோ பேக் டு அவர் ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள். இப்போ ரெஸ்டாரண்ட் இஸ் இன் கிரைசிஸ். என்ன கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ல பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு, அந்த பெயிண்ட் எல்லாம் திருப்பி உரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. அப்போ வழக்கம் போல அந்த பெயிண்டிங்க்கு நேசன் மணி வந்து அப்ரண்டிஸை தான் போடுறாங்க. பட் அப்ரசன்ட் என்ன பண்றான்னா ரொம்ப மெதுவா பாக்குறான். பைய பைய பெயிண்ட்டுக்கு வலிச்சிரும் செவுத்துக்கு வலிச்சிரும்ல, அவ்வளோ ஸ்லோவா பாக்குறான். அப்ப இந்த மாதிரி ஸ்லோவா பார்த்தா என்ன ஆகும்? பெயிண்டிங் வந்து 2 நாள்ல முடிக்க வேண்டியதான் அவன் 2 மாசம் கூட இழுக்கலாம். ஸோ விச் இஸ் ஒன். இதனால ஒரு கிரைசிஸ். ரெண்டாவது கிரைசிஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் நடக்கும்போது நேசமணி தலை மேல சுட்டியல் விழுந்துச்சு. அதனால அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணும்போது அதுக்கு போறதுக்கு செஃப்பும் போயிட்டான். செஃப் போயிட்டா யார் சமைக்க முடியும்? எதுவுமே குக் பண்ண முடியாது. அப்புறம் என்னாச்சு? மார்க்கெட்டே ஸ்ட்ரைக். இப்போ மார்க்கெட்ல ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் ரெஸ்டாரண்ட்
அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்ன சேஃப் கீப்பிங் வச்சிருக்காங்க, ரிசர்வ் வச்சிருக்காங்க, இல்ல ஏற்கனவே வச்ச ரசத்தை இன்னைக்கு சூப்பா மாத்தலாமா, அந்த மாதிரி இருக்கிறதைய வச்சு என்ன பண்ண முடியுமோ இப்படிதான் பண்றாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ செட் ரெஸ்டாரண்ட் இன் கிரைசிஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் இன் கிரைசிஸ் அப்படியே நம்ம வந்து ஸ்டெம் செல்க்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியும். எப்படி வந்து அந்த அப்பரசன்டி ஸ்லோவா வேலை பார்த்தா நம்ம ஸ்டெம் செல்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, அதிகமா இப்ப இல்ல, நம்ம உடம்புல ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற ஒயிட் பிளட் செல்லை வச்சுதான் சண்டை போட முடியும். அப்ப மெதுவா தான் சரியாகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வயசானவங்கன்னா வந்து ஃபீவரோ ஏதோ வரும்போது தே வில் சே அபோவ் 65 years old. இப்ப கூட ரீசெண்டா அந்த ஃப்ளூக்கு கூட வந்துச்சு அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளும் யங் பீப்புளும் தே நீட் கிரிட்டிக்கல் கேர்ன்னுவாங்க. ஏன் அப்படின்னா தே வில் கிவ் அடிஷனல் சப்போர்ட். அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் அண்ட் அட்வைசஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது, ஸ்டெம் செல்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு அடிபட்டுடுச்சுன்னா ஹீல் ஆகுறது கஷ்டம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஒரு 75 மேல போகும்போது மேஜர் ஆபரேஷன் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ஆபரேஷன் பண்ணோம்னா நிறைய வூண்ட்ஸ்னா வர சான்சஸ் இருக்கு, ஹீல் ஆக கஷ்டமா இருக்கும், விச் இன் டர்ன் கேன் லீட் டு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீசஸ் லைக் அந்த சீல் பிடிக்கிறது, அந்த மாதிரி மற்றது இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா வந்து நியூ செல்ஸ் போய் அந்த ஓல்ட் செல்லை ரீப்ளேஸ் பண்ணலன்னா நம்ம லிவரோ கிட்னியோ ஏற்கனவே இருக்கிற ரசத்தை வச்சு எப்படி சூப்பா மாத்தணும், அந்த மாதிரி இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணும். So that's how our organ declines when we age. So stem cell exhaustion பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா altered intercellular communication. ஸோ இப்ப திரும்ப நேசமணி ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் வச்சு நான் என்டையர் புக்கே கிட்டத்தட்ட பேசலான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து செம்மையா ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாரும் எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து சூப்பர் டூப்பர் ஹெட் பட் சார் வந்து கிளீனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் ரன் பண்றாரு. அவருக்கு அசிஸ்டண்டா வந்து அன்னபூர்ணி இருக்காங்க, அப்புறம் ஜீவா இருக்காங்க. இவங்கன்னா குயிக்கா கிராஸ் பண்ணி உடனே பண்ணுவாங்க, என்ன ரெசிபி என்ன சொல்றாங்க, என்ன ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்க எல்லாத்தையும். ஸோ இப்ப செஃப் ஃபுட்டு அவங்க அசிஸ்ட் பண்ற எல்லாமே வந்துச்சு. பட் ரியலி பாத்தீங்க யாருக்கு தேவை அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்க மக்கள். அப்ப அவங்க கிட்ட இருந்து யார் வாங்குவா? வெயிட்டர். அப்ப அந்த வெயிட்டரும் எஃபிஷியண்டா போய் கொடுக்கணும். அப்போ ஒரு ஓவர் கிரௌடடா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். அப்ப எந்த மாதிரி ஒரு வெயிட்டர் வேணும்னா நமக்கு சர்வர் சுந்தரத்துல ஒரு நாகேஷ் மாதிரி ஒரு வெயிட்டர் வேணும். 6 பேர் 8 பேர் காப்பி கேட்டாலும் அப்படி 2 கையில பேலன்ஸ் பண்ணிட்டு அழகா போய் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அப்ப இந்த செஃப் எல்லாம் இவங்களை வச்சு ஃபுட்டு ரெடி பண்ணி எப்படி கொடுத்தாலும் இவர் அப்படியே அசால்ட்டா பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் டெலிவர் பண்ணுவார். ஸோ இவங்களுக்குள்ள அப்படி ஒரு கோஆர்டினேட்டட் கம்யூனிகேஷன் இருக்கும். வேற ஒரு 4-5 வருஷம் இவங்களை வச்சு நிறைய ப்ராஃபிட் பார்த்துட்டாரு நேசமணி. இப்ப இவங்க எல்லாம் ஹைக்கு கேட்கறாங்க, அவங்க நேசமணி ஹைக் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஸோ இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிறவங்களை வச்சு யாராருன்னா இருக்காங்களோ இவர் கொடுக்குற சம்பளத்துக்கு வர்றாங்களோ அவங்கள எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்ப நேசமணி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு வெயிட்டருக்கு. ஸோ வெயிட்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு கல்லை சூடாக்கிட்டு சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் தோசை போட்டு ஆனியன் கேரட் எல்லாம் சின்ன சின்னதா வெட்டி மேல தூவி பொடியினா போட்டு நெய் 3 கரண்டி ஊத்தி ஊத்தப்பம் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்வான். ஆனா வெயிட்டர் வந்து இந்த கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்காம அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொன்னா செஃப்புக்கு எப்படி புரியும் இவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம்? கம்யூனிகேஷன் ஃபெயில்டு. வேற இந்த சைடு வந்து செஃப் எல்லாம் வயசாயிடுச்சு, இல்ல வயசான செஃப் தான் இந்த காஸ்ட்டுக்கு வராங்க. அவங்க வராங்க, அவங்க கிட்ட பந்துடா சமைக்காதுன்னு சொன்னா உள்ள போய் 3000 லட்டு செஞ்சு எடுத்துன்னு வந்தா என்ன பண்றது? சேல் பண்றதுக்கு யாரும் இருக்காதுல்ல. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கிரைசிஸ் லீட்ஸ் டு இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கிங். நம்ம பாடிக்குள்ள இன்எஃபிஷியண்டா ஒர்க்கிங் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்கம்யூனிகேஷனை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா தப்பான சிக்னல் தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். எப்படி அவர் வந்து ஊத்தாப்பம் எப்படி கேட்டாரோ அப்படி சொல்லாம ஜஸ்ட் அண்ணானுக்கு ஒரு ஊத்தாப்பம்னு சொல்றாரோ அந்த மாதிரி சிக்னல் கொடுத்தா என்ன ஆகும் பாருங்களேன். இப்ப நம்ம உடம்புல வந்து இங்க வந்து இன்ஃபிளமேஷனே இல்லை, ஆனா அது இன்ஃபிளமேஷன் ஒரு சிக்னல் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாடி தேவையில்லாம அங்க போய் அட்டாக் பண்ணும், ஹெல்த்தி செல்ஸே அடிக்கும். ஹெல்த்தி செல்ஸ் அடிக்கிறது வந்து இம்யூன் டிசார்டர் கூட வரலாம். அதே மாதிரி அடிபட்டுருச்சு, அதை சரி பண்றதுக்கு சீக்கிரமா வேலை பார்க்கணும். செஃப் ஸ்லோவாவோ இந்த கம்யூனிகேஷனே போலன்னா அந்த அடிப்பட்ட புண்ணு சரியாகாது. அங்க இருக்கிற மேனேஜரே வந்து
பட் சார் போயிட்டாரு. அப்ப அங்க மேனேஜரே போடல. மேனேஜர் போடாம இவரே எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னாரு. எப்படி எல்லாத்தையும் இவர் கம்யூனிகேட் பண்ண முடியும்? ஸோ திஸ் ஆல் லீட்ஸ் டு அகெயின் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்குள்ள இருக்க இதுவரையும் டிஸ்கஸ் பண்ண எல்லா விதமான பார்ட்ஸ், எல்லா விதமான ஐட்டம்ஸ், டிஎன்ஏ எல்லாமே வந்து எஃபிஷியண்டா ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஹார்மோனியா வேலை பார்க்கணும். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் we will age. Next, loss of proteostasis. ஃபர்ஸ்ட் புரோட்டியோஸ்டாசிஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அப்புறம் அது லாஸ் ஆனா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஓகே, புரோட்டியோஸ்டாசிஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபுட் லைஃப் சைக்கிள் ஒரு பக்காவான ரெஸ்டாரண்ட்ல எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ ஒரு செஃப் வித் ரெசிபி அண்ட் இன்கிரீடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்ப பண்ணும்போது என்ன ஆகும்? ஜிஞ்சர் எடுப்பாங்க, ஜிஞ்சரோட ஸ்கின்ஸ் இருக்கும், அதை உடனே கம்போஸ்ட்ல போடுவாங்க. வேற ஏதாவது பிளாஸ்டிக் கவர் ஏதோ யூஸ் பண்றாங்க, தண்ணி யூஸ் பண்றாங்க, பால் பாட்டில் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் அந்தந்த பாட்டில நீட்டா உடனே அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி நீட் அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன குட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் எதை யூஸ் பண்ணுமோ, கிளீன் பண்ணி எதை யூஸ் பண்ணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணி பொங்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொங்கல் எடுத்துன்னு போய் உடனே சர்வர்ட்டனா கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அங்க இருக்க சீஃப் செஃப் லைக் பட் சார் வந்து பொங்கலை செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் டேஸ்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆஃப்டர் இஸ் அப்ரூவல் அப்பதான் இந்த பொங்கல் போகும். ஓகே, ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? தேர் இஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோல். செஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றாரு. அதே சமயம் இங்க ஒர்க் பண்றவங்க, ஃபுட் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லா இன்கிரீடியன்ஸையும் கிளீனா பார்த்து வேஸ்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க. எல்லாமே ஒரு பக்காவா இருக்கு. ஸோ எண்ட் ப்ராடக்டா நம்ம சாப்பிட்றப்ப வி கேன் ட்ரஸ்ட் த குவாலிட்டி இன் த ரெஸ்டாரண்ட். தட்ஸ் வை திஸ் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது அப்படியே நான் புரோட்டியோஸ்டாசிஸ்க்கு ஈக்குவேட் பண்றேன். அந்த இன்கிரீடியன்ட் தான் அமினோ ஆசிட், பொங்கல் ரெசிபி தான் ஜீன், ரிபோசோம் இதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு புரோட்டீன் கொடுக்குது. அப்பயே செஃப் கண்டுபிடிச்சிடுறாங்க இதுல ஏதோ பிரச்சனை, பொங்கல் சரியா வேகல, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா பொங்கல் பண்ணுவாங்க. அதை அப்படியே என் குப்பையில கொட்டிடுவாங்க. ஓகே, அதே இதை இந்த ரிபோசோம் ஒரு புரோட்டீன் வந்து பண்ணுது. அப்ப இந்த செஃப்க்கே தெரியுது ஏதோ ஒரு அமினோ ஆசிட் மிஸ் ஆகுது, இது வரல அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த அமினோ ஆசிட் வந்துடும்னா ஃப்ரெஷ்ஷா பண்ணும். ஸோ அது பக்காவா ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து QA ப்ராசஸ் மாதிரி எபிஜினோம்க்கு அனுப்பும். எபிஜினோம் வந்து இந்த புரோட்டீன் நம்ம நினைச்ச மாதிரி ஃபோல்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். அப்படி ஃபோல்ட் ஆகல அப்படின்னா இது டாக்ஸின் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடும். ஸோ செஃப் திரும்ப வந்து அந்த பர்டிகுலர் புரோட்டீனோ செல்லோ திருப்பி பண்ணணும். ஸோ ஒன்லி வென் ஹி சேஸ் ஓகே இட் கோஸ் டு த டெலிவரி. இங்க கஸ்டமர்னா நம்ம ஆர்கன்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் அந்த கிட்னி செல் இதெல்லாம் கரெக்டா போகும். ஸோ இந்த பட்சத்தில் இந்த புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டூ ரீசன். நம்பர் ஒன், இப்போ ஒரு இடத்துல 10 செல்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா பட் சார் 10 செல்ஸ் மட்டும் தான் அனுப்புவாரு. அதுக்கு கீழேயும் அனுப்ப மாட்டார், மேலே அனுப்ப மாட்டார். அதுக்கு மேல அனுப்புனா என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா growth அங்க வரும். கம்மியா அனுப்புனா என்ன ஆகும்? ஆர்கனுக்கு தேவையான அளவுக்கு இருக்காது. ஸோ ஆர்கன் ஃபெயில்ஸ் டு டிட்டோரியேட். ஸோ தட் இஸ் வை மெயின்டைனிங் தி புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமாகவும் அனுப்பக்கூடாது, கம்மியாகவும் அனுப்பக்கூடாது. இப்போ ரெஸ்டாரண்ட் ஓவர் கிரௌடட் ஆயிருச்சு. அதே மாதிரி ஓவர் கிரௌடட் ஆனா என்ன ஆகும்? செஃப் வந்து டேஸ்ட் பார்த்து டயர்ட் ஆயிடுவாரு. இன்னுமாடா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இதை சமைச்சிட்டு இருக்க அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் அவங்களும் பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. அப்ப பேர்ன் அவுட் ஆனா என்ன பண்ணுவாங்க? அந்த டாக்ஸின் இதெல்லாம் ஒழுங்கா அனுப்ப மாட்டாங்க, எல்லாமே ரபிஷ் ஆயிடும். ஸோ வென் வி ஓவர் ஒர்க், எப்ப சொல்றாங்க அப்படின்னா வென் வி ஓவர் ஈட் ஆர் தூங்காமனா இருக்கும்போது இந்த புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் டிஸ்டர்ப்ட் ஆகும். அப்ப டிஸ்டர்ப்ட் ஆகும்போது நம்மளோட டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லைக் எபிஜினோம், ரிபோசோம் ஃபேக்டரி, அந்த டாக்ஸின் ரிமூவல் இது எல்லாமே வந்து சரியா நடக்காது. ஸோ அப்போ புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் லாஸ் அது பக்காவா நடக்கல. அப்ப என்ன ஆகும்? QC ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன் போகும். மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன் போனா அங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ ஃபங்க்ஷன் ஆகாது, விச் எவென்ச்சுவலி ரிசல்ட்ஸ் இன் அல்சைமர், பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி நடக்கும். ரெடியூஸ் செல்லுலார் எஃபிஷியன்சி, கம்மியா அனுப்பிச்சா செல்லுலார் வந்து செல்லுக்கு தேவையான அளவுக்கு எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ மெட்டபாலிசம் ஸ்லோ ஆயிடும். அதனாலதான் நம்ம வயசானோன்னு மெதுவா நடப்போம், ஓட முடியாது. டிஷ்யூ டேமேஜஸ், ஸோ இந்த முட்டி வலிக்கிறது, தேய்மானம், எல்லா வலியுமே இந்த ரீசன்னால தான். நெக்ஸ்ட், டீரெகுலேட்டட் நியூட்ரியன் சென்சிங். ஓகே, அட் எங்கேஜ், அப்போ ஒரு புதுசா திறந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் பயங்கரமா ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எங்கேஜ்ல
வெயிட்டர்ஸ் எல்லாம் நம்ம சர்வசுந்தரம் சார் மாதிரி இருப்பாரு. எஃபிஷியண்டா என்னென்ன கேக்குதோ அந்தந்த இடத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் சார் மாதிரி செஃப் குட் பேஸ், ஒரு ஆக்சலரேட்டட் பேஸ், அந்த ப்ரோட்டியோஸ்டைசஸ் சைக்கிள் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றாரோ அந்த சைக்கிள்ல ஹை குவாலிட்டி டிஷ்ஷஸ் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம எங்கேஜா இருக்கும்போது செஃப்புக்கு தெரியும் இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ வந்து ஒரு ஸ்வாப் நடக்கும். அப்ப இன்னொருத்தவங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது குக்கிங் பண்ணாம அந்த டைம்ல எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ப்ரோட்டீன் ஜென்ரேட் பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டு கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். இதுல நடுவுல இவங்கள யாருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓனர் வந்து இது எல்லாத்தையும் ஓவர் சீ பண்ணி அந்த பிரச்சனையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஓகே. வேற வயசாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டர்ஸ் சர்வ் பண்ணி இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த மிச்ச ரீசன்னால நிறைய ஆர்கன்ல பிரச்சனை வரும். அப்ப அதிகமா லோடு கேட்கும். அவ்வளோ லோட வெயிட்டர்னால கொடுக்க முடியாம தே இட் செல்ஃப் லைக் அந்த ஓவர் ஆக்டிவ்னால டயர்ட் ஆயிடுவாங்க. தே கான்ட் ஈவன் டெலிவர். செஃப் செஃப்பும் கான்ஸ்டன்டா ஓவர் ஒர்க் பண்ணனால வர புரோட்டீன் எல்லாம் மிஸ்ஃபோல்டடாவே வரும். கியூசியும் எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வேணுங்கிறப்ப அதை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செஃப்க்கு ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த டிமாண்ட் எல்லாம் முடிச்சாதானே போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். டிமாண்டே முடிக்கல, கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும்போது வித்வுட் த ரெஸ்ட் தே வுட் பி லெஸ் எஃபெக்டிவ். ஓனர் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் நாட் நோ மோர் லைக் ரெஸ்டாரண்ட் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் மாதிரி போட்டுட்டு விட்டுட்டாரு. ஸோ அதில் வர இஷ்யூஸ்னா கண்டுக்காம விட்டுட்டாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஓல்ட் ஏஜ். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். டீரெகுலேட்டட் நியூட்ரியன் சென்சிங். அங்க இருக்கிற எந்த ப்ராப்ளம் எதையுமே சென்ஸ் பண்ணாம ஓனர் கண்டுக்காம போயிட்டாரு. ஸோ இந்த ஓனர் தான் இந்த இடத்துல அந்த என்ன எக்ஸாம்பிள்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ஜீன்ஸ்னு பார்த்துருப்போம். ஓனர் இஸ் த சூப்பர் ஸ்டார் ஜீன். ஸோ whenever these guys are old or damaged, not functioning properly, எங்கேஜா இருக்கும்போது இந்த ஓனர் அதை போய் ஃபிக்ஸ் பண்ணுவார். அதனாலதான் திரும்பவுமே அவங்க எப்போதும் போல அந்த யங் சர்வ சுந்தரம் மாதிரியோ செஃப் மாதிரியோ ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை பார்க்குறாங்க. வேற வயசாகும் போது இந்த லாஞ்சிவிட்டி ஜீனை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ இட் நாட் கோயிங் அண்ட் ஃபிக்ஸிங் இட். எவென்ச்சுவலி எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டீரெகுலேட்டட் நியூட்ரியல் சென்சிங் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் கிவ் அண்ட் கிளியர் ஐடியா. ஏன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் டயபிட்டிஸ். டீரெகுலேட்டட் நியூட்ரியன் சென்சிங்கால வரது தான் டயபிட்டிஸ். ஸோ நியூட்ரியன் சென்சிங்னா என்ன அப்படின்னா நம்ம பாடியில ஏதாவது ஒரு நியூட்ரியன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட் இது மாதிரி என்ன இருக்கோ அது கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி சிக்னல்ஸ் எபிஜினோம் கிட்ட சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணும். தட் இஸ் த நியூட்ரியன் சென்சிங். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல்ல இருக்கும்போது நத்திங் வில் ஹேப்பன். இதை செக் பண்ணி ஆல் இஸ் குட். சப்போஸ் ஹை பிளட் குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா எபிஜினோம் வில் ரீடைரக்ட் தட் ரெக்வெஸ்ட் டு பேன்க்ரியஸ். பேன்க்ரியஸ் உடனே இன்சுலின் ஜெனரேட் பண்ணும். இந்த இன்சுலின் என்ன பண்ணும், நம்ம பிளட் செல்ல இருக்க அதிக குளுக்கோஸ் எடுத்துட்டு வந்து லிவர்கிட்ட கொடுக்கும். லிவர் கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணி ஃபேட், கிளைக்கோஜன் தான் ஃபேட், அந்த ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ இந்த இன்சுலின் வந்து சுரக்காதனால தான் டயபிட்டிஸ் வரும். ஒன் ஆஃப் த டயபிட்டிஸ்ல இன்சுலினே சுரக்காது அவங்களுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு கம்மியா சுரக்கும். அதுக்காக தான் சில சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அந்த டேப்லெட்ஸ் போடும்போது குளுக்கோஸ் அதிகமான அந்த டேப்லெட்ஸ் போய் பேன்க்ரியஸ் இனிஷியேட் பண்ணி இன்னும் நிறைய இன்சுலின் தான் பண்ண சொல்லும். தட் இஸ் ஹவு தட் மெக்கானிசம் த என்டையர் டயபிட்டிஸ். ஸோ லாஸ்ட், ஸோ நியூக்ளியஸ் நியூட்ரியன் சென்சிங் பார்த்துட்டோம். லாஸ்டா இருக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் செல்லுலார் செனிசின். இதுக்கு முன்னாடி பார்த்த 8 ரீசனோட எவென்ச்சுவல் எண்டு பார்த்தீங்கன்னா செல்லுலார் செனிசின். என்ன அப்படின்னா ஸ்டாஃப் எல்லாம் உழைச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 2023 மாடல்ல இருந்து 2024 மாடல் போனோம். ஆனா 2023 மாடல் செல்ஸ் என்ன சொல்லுது, நான் அப்படியே தான் இருப்பேன், நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அது வேலை பார்க்கறனால 2024 செல்ஸ் புதுசா உருவாகாம இவங்கள வச்சே வேலை பார்க்குறோம். அப்படின்னா என்ன ஆகும், தே வில் எவென்ச்சுவலி ஓர்ன் அவுட் டயர்டு. ஆல்ரெடி அவங்க ரிட்டையர் ஆகணும், ரிட்டையர் ஆகாம நான் இன்னும் கன்டினியூ பண்றேன். அந்த 2023 சரி 2024ல ரீஃபில் ஆகல, அட்லீஸ்ட் 25லயாவது ரீஃபில் பண்ணணும். அப்பயே ரீஃபில் பண்ணாம கண்டினியூஸா போனோம் அப்படின்னா இட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ். எல்லா பார்ட்ஸ் கம்மியாகிறது, டியூமர் உருவாகிறது, நம்ம என்னென்ன டிசீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ எப்படி சாவோமோ அது எல்லாமே காரணம் இந்த 2023 மாடல் 24 மாடலா ரீஃபில் ஆகாதது தான். அது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து
செல்ஸ் வந்து டிவைட் ஆகி புது செல்ஸ் உருவாகும். அப்படிதான் நியூ செல்ஸ் உருவாகும், ஓல்டு செல்ஸ் போயிடும். ஸோ அந்த 2023 மாடல் டிவைட் ஆகி 24 மாடல் நியூ செல்ஸ் உருவாகி 2023 மாடல் காணாம போயிடும். இப்படிதான் இருக்கணும். ஓகே. ஸோ பட் செல்லுலார் செனிசிங் நடந்தது அப்படின்னா தே வில் ஸ்டாப் டிவைடிங். ஸோ இந்த டிவிஷன் ப்ராசஸை தான் நம்ம லாஞ்சிவிட்டி ஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ஜீன் பார்க்கும்போது ரெப்ளிகேஷன் அப்படின்னுவோம். அது எல்லாமே அந்த டிவைட் ஆகி தான் போகும். இட் இஸ் நாட் சாரி, it is not a reproduction, the real reproduction, it is this cellular division. இதுதான் அவங்க அந்த ரீப்ரொடக்ஷன் மீன் பண்ணோம். ஸோ இன் ஏஜிங் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெல்தி செல் 2023 மாடல் 2024 மாடலா டிவைட் ஆகி புதுசா ஃபார்ம் ஆயிடும். பட் 2024ல இருந்து இப்போ 2025க்கு ஃபார்ம் ஆகணும், நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஆனா டியூ டு ஒன் ஆஃப் த அதர் ரீசன் நம்ம இதுவரையும் பார்த்தோம்ல, டெலிமோரேஸ் ஷார்டனிங், ஸ்ட்ரெஸ், nutrient deprivation, mitochondrial dysfunction, etc. all cells become sensient. அப்படின்னா இட்ஸ் நோ மோர் டிவைடிங். அப்ப டிவைட் ஆகாம இந்த செல் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிரானிக் இன்ஃப்ளமேஷன். அப்ப அந்த செல் வந்து நம்ம உடம்புல ஏதோ அட்டாக் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பிரச்சனை, ஒரு வைரஸோ பாக்டீரியோ அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சிக்னல் அனுப்பும். ஸோ அதை வந்து சண்டை போட்டுன்னு இருக்கும். இன்ஃப்ளமேஷன்னா ஒயிட் பிளட் செல் சண்டை போடுறது, அந்த இன்ஃப்ளமேஷன் அதுதான் நமக்கு ஃபீவர் அது மாதிரினா வருது. ஸோ இந்த மாதிரி சண்டை போடுறதுனால நம்மளோட ஆர்கன்ஸை நம்மளே அழிச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த அல்சைமர் அண்ட் அதர் டிசீசஸ்னா வருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஷ்யூ டிஸ்ஃபங்க்ஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 8 ரீசன் தான், அதே தான் ரெப்ளிகேட் பண்றேன். எக்ஸ்ட்ராவா கேன்சர் ப்ரொமோஷன், ஸ்டெம் செல் எக்ஸாஷன். ஸ்டெம் செல் எக்ஸாஷன் அங்க பார்த்தோம். அந்த ஸ்டெம் செல் எக்ஸாஷனால தான் இந்த சென்சியன் செல்ஸும் வரும். இதுவுமே ஒரு லூப் மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த சென்சியன் செல் இந்த ரீசன்னா இல்லாம இருக்க நான் ஸ்லோ டவுன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தர் இந்த இடத்துல சிம்பிளா சொல்றாரு. பட் போன செஷன்ல 2 சொன்னோம், நோ ஸ்ட்ரெஸ், டேக் ஸ்லீப். ஸ்லீப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த செஷன்ல இன்னொரு 3 ஆட் பண்றேன். ஒன்னு வந்து கலோரிக் ரெஸ்ட்ரிக்ஷன், நம்ம ஹாஃப் ஸ்டொமக் சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிறாரு. ஸோ ஓவர் பர்டன் பண்ணாதீங்க, அந்த ப்ராசஸை ஓவர் பர்டன் பண்ணாதீங்க, ஹாஃப் ஸ்டொமக் சாப்பிட்டா போதும். ரெண்டாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், லைக் 2 வேளை சாப்பிடுங்க, நடுவில் வந்து ஒரு லாங் ஹவர் விடுங்க. ஸோ இந்த லாங் ஹவர் விட்டுது கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. அதை விட்டு ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருப்பேங்கிறது நாட் அ ப்ராக்டிஸ். ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த டைமிங் எல்லாமே நீங்க உங்க டாக்டர், உங்களோட நியூட்ரிஷன் இவங்க கிட்ட உங்க பிளட் ஒர்க் பண்ணி தான் நீங்க கேட்டு அதை ஃபாலோ பண்ணணும், நீங்களா பண்ணக்கூடாது. அடுத்து எக்ஸசைஸ், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்றப்ப அந்த 5 ரீசன் வந்து ஏஜிங்கை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும், உங்களை வைட்டலா வச்சுக்கும். இந்த 5 ரீசனும் நீங்க பண்றீங்கல்ல, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறீங்க, தூங்குறீங்க, கம்மியா சாப்பிடுறீங்க, ஃபாஸ்டிங் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, இந்த 5 ரீசனுமே உங்க லாஞ்சிவிட்டி ஜீனை ஆக்டிவேட் பண்ணும். அந்த சூப்பர் ஸ்டார் ஜீன், அந்த ஓனர் வந்து கண்டுக்காம போனவரை கூட ஆக்டிவேட் பண்ணி வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணுங்கிறது தான் நம்ம ஃபர்தரா நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல படிப்போம். ஐ ஜஸ்ட் வாண்ட் இன்ட்ரடியூஸ். நம்ம எதுவுமே சொல்யூஷனே சொல்லாம சும்மா தியரியாவே போக கூடாதுல்ல. அட்லீஸ்ட் இந்த 2 செஷன்ல இவ்வளவு சொன்னாலாவது தே வில் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறதுனால போன செஷன் 2, இந்த செஷன் 3 சொல்லியிருக்கேன். ஓகே, வித் தட் போன செஷன்ல 2 பாயிண்ட் என்ன பாயிண்ட்? நோ ஸ்ட்ரெஸ், நல்ல தூக்கம். ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாது, நல்லா தூங்கணும் 8 மணி நேரம். ஓகே 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 ஓகே. Okay, so with this, like I covered all the reasons which we know as of now why it leads us to aging. இந்த ரீசன்னால ஏன் வயசாகுதுங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ ஆத்தர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஏஜிங்கை வந்து நம்ம ஒரு டிசீஸ் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறத லெட்ஸ் டைவ் டீப். 1960s 80s பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து ஒரு கேன்சர்ங்கிற வேர்டை கேட்டாலே அலறுவாங்க, எல்லாரும் அழுவாங்க, ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கும். ஈவன் அந்த பீரியட்ல இந்த மூவிஸ் லைக் வாழ்வே மாயம், கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், டெர்மினலி இல் டெத் தான், அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்னொரு படம் விஷு மூவி வரும், அவளும் சுமங்கலி தான். ஹஸ்பண்ட் கேன்சர் வந்துச்சுன்னு தெரிஞ்சு ஒய்ஃபும் செத்து போயிடுவாங்க, நான் சுமங்கலியா போறேன், அவர் ட்ரீட்மெண்ட் போவார், இத்தனைக்கு யூஎஸ் ஆனாலும் செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேன்சர் பயம் எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தது. எந்த ரேஞ்சு அப்படின்னா கேன்சரை டிரான்ஸ்பர்னு நினைச்சு கூட புலம்புவோம். டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க ஒருத்தர், அதை போய் கேன்சர்னு நினைச்சு கூட அழ ஆரம்பிச்சிருவோம். அந்த ரேஞ்சுக்கு வந்து கேன்சர்னா ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருந்தது. வேறஸ் 2020
இப்ப பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்து வேற லெவல்ல நம்ம இப்ப ஹேண்டில் பண்றோம். இந்த ஒரு 40 இயர்ஸ்ல பாரக் ஒபாமால இருந்து அதுக்கு முந்தின இந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஒன் ஆஃப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிசிஷன் மெடிசன். உங்களோட டிஎன்ஏவை ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுத்து கேன்சர் கியூர் பண்ணுவாங்க. கீமோதெரப்பி வெல் நோன். ரேடியாக்டிவ் மூலமா அந்த கேன்சர் செல்ஸை கில் பண்ணுவாங்க. டவுன் சைடா ஹெல்தி செல்லும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும், அதனால தான் அந்த முடினா கொட்டும். அந்த பார்ட்டு தான் கேன்சரஸ் செல் தான் நம்ம சர்ஜரி பண்ணியே ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து இம்யூனோதெரப்பி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பண்றாங்க. ஸோ நம்ம ஸ்டெம் செல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி அதை வச்சு இந்த கேன்சர் செல்லு தான் ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியான்னு சொல்லி ஒயிட் பிளட் செல்ல அதை மட்டும் அடிச்சு காலி பண்ண வைக்கும். ஸோ தட்ஸ் த இம்யூனோதெரப்பி. இது மாதிரி நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ இஃப் இட் இஸ் இன் ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்டேஜ் 2, 95% வந்து கியூர் பண்ணிடுறாங்க. ஸ்டேஜ் 3 and stage 4, depending upon the cancer and person's age, they will tell you like how long they can அவங்கள சர்வை பண்ண வைக்க முடியுமா இல்லை என்ன பண்ண முடியும் அப்படின்னு இப்போதைக்கு. வேற இந்த வருஷத்தோட முதல் நாள் January 1st 2025 வந்த நியூஸ் என்ன அப்படின்னா கேன்சர் வேக்சின். கேன்சரை வந்து ஒரு வைரஸ் பாக்டீரியா மாதிரி டிசீஸ் எடுத்து அதுக்கு வேக்சின் கொடுக்குறாங்களாம். இந்த வேக்சின் இஸ் டூயிங் பிரிட்டி குட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நியூஸ் ஆர்டிக்கல் நான் எடுத்தேன். திஸ் கேன்சர் ஸ்கின் கேன்சர், பிரெயின் கேன்சர் அண்ட் லங் டியூமர்ஸ்க்கு வந்து வெரி எஃபெக்டிவ்ங்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் புட்டின் என்ன சொல்றாருன்னா நாங்கள் கேன்சரையே ஒழிச்சிருவோம், கம்ப்ளீட் வேக்சின் எங்கிட்ட ரெடியா இருக்குங்கிறாரு. பட் நோபடி வாண்ட் டு ட்ரஸ்ட் ஸ்டில் லைக் அன்டில் இட்ஸ் இன் ஆக்ஷன் தே ஷுட் ப்ரூவ் இட். ஏன்னா அவங்களோட பேப்பரோ என்ன பண்றாங்களோ விச் இஸ் நாட் ஷேர்ட் அவுட் சைட் ஆஃப் ரஷ்யா டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஒரு கேன்சர் கொடிய நோய் இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர்னு ஒன்று என்னன்னே தெரியாம ஏன் இறந்து போறாங்கன்னே தெரியாம இருந்த ஒரு நோய் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், அதை நோயின்னு அறிஞ்சோம். நோயின்னு அறிஞ்சிடோன்னு எல்லாரும் போய் அதுக்கு போராடி ஒரு கியூர் மாதிரி கண்டுபிடிச்சு இப்ப வேக்சின் அளவுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த 40 இயர்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது இந்த அளவுக்கு நம்ம ப்ராக்ரஸ் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட், டாக்டர்ஸ், எவ்ரி ஒன் அக்செப்டட் இட்ஸ் அ டிசீஸ். இதுக்கு கியூர் கண்டுபிடிக்கணும். அப்ப அவங்க குழந்தைகள்ல இருந்து அந்த எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா வருது. இப்ப சில பேர் தான் சொல்லுவாங்க எங்க தாத்தா கேன்சர்ல இருந்தாங்க, எங்க பேரண்ட்ஸ் கேன்சர்ல இருந்தாங்க, நான் அதை ஒழிக்கணும் அப்படிங்கும்போது இன்னும் ஹை டிட்டர்மினேஷனோட எல்லாரும் ஒரு ரேஸ் மாதிரி போய் கேன்சருக்கான கியூர்னா கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. In another 10 or 15 years they say like they can treat almost like all kinds of cancer. Let's hope for the best. ஓகே, இப்ப ஏன் நம்ம ஏஜிங் டிசீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணோம்? இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 100-150 இயர்ஸ் பேக் கேன்சர்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது, இறந்துட்டாங்க விச் இஸ் நேச்சர் அப்படிங்கும். அதே மாதிரி இந்த ஏஜிங் ப்ராசஸ், இந்த ஆர்கன் வந்து ஸ்லோ டவுன் பாக்குறது, இந்த செல் இன்சின் டிவைட் ஆகாம போறது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் இப்ப நமக்கு தெரிஞ்சுமே இதை வந்து நம்ம டிசீஸ்னு ஒத்துக்காம இட்ஸ் நேச்சர் நேச்சர் அப்படின்னும். எஸ் இட்ஸ் நேச்சர், பட் நேச்சர் தெர் இஸ் நோ பயாலஜிக்கல் லா விச் சேஸ் நம்ம வைட்டலா நம்மளோட கடைசி நிமிஷம் வரையும் இருக்கக்கூடாதுன்னு நோ பயாலஜிக்கல் லா சொல்லல. பயாலஜிக்கல் லாஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட இறக்கும் கடைசி தருணம் வரையும் வைட்டலா நாராயணமூர்த்தி சார் மாதிரி எல்லா ஆசனம் பண்ணிட்டு சும்மா ஆக்டிவா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னா இருக்கு. பட் ஒய் சர்டன் பீப்புள் கேன் பி வைட்டல் அண்ட் சர்டன் பீப்புள் நாட் ஏபிள் டு லிவ் வைட்டலி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சில ரீசன்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்ப அவங்க அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம விட்டுட்டாங்க. அதுக்காக அவங்கள விட்டுறலாமா ஏஜிங்ல பட்டு இது பண்ணுங்க? நோ, they need to accept aging as a disease. It's a disease ன்னு இன்னைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணாதான் கேன்சருக்கு எப்படி ஒரு 1960s to 80sல அதை டிசீஸ்னு அக்செப்ட் பண்ணி ஒரு ரேஸ் மாதிரி போய் இப்போ ஒரு ப்ராக்ரஸ் நடந்து கேன்சர் இருந்தாலும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி உயிர் வாழ முடியுதோ, இந்த ஏஜிங்கையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can cure it அப்படிங்கிறாங்க. ஸோ இதனாலதான் ஒரு புது ஃபீல்டு வந்தது, லாஞ்சிவிட்டி. வேற கேன்சருக்கு வந்து ஆங்காலஜி அது மாதிரி நிறைய அந்த சைடு ஒரு ஃபீல்டு வந்தது. ஸோ இந்த வைட்டலா கடைசி நிமிஷம் வரையும் ஹெல்த்தியா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டே வாழ்றதுக்கு, வைட்டல் லைஃப் லீட் பண்றதுக்கு லாஞ்சிவிட்டி அப்படின்னு ஒரு ஃபீல்டு, அங்க நிறைய ட்ராக்ஷன் இருக்கு. பெரிய பெரிய பில்லியனியர்ஸ்னா இன்வெஸ்ட் பண்றாங்க பிகாஸ் தே வாண்ட் டு லிவ் அ வைட்டல் லைஃப். ஸோ அதோட அவுட்புட்டா கிடைக்கிறது நாளை பின்ன விலை கம்மியாகும் போது எல்லாருக்குமே கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் ஏஜிங். அதுதான் இந்த புக்ல அவர் கடைசியா சொல்றாரு எப்படி பண்ணலாம் ஃபியூச்சர்ல
நான் என்னென்ன ரிசர்ச் இப்போதே கண்டுபிடிச்சிருக்கேன், எப்படி ஒரு எலியோட கிட்னி ஃபெயிலியரா இருந்த அந்த ஆர்கனை நான் எப்படி ரிவர்ஸ் ஏஜ் பண்ணி யூத் எலியோட கிட்னி மாதிரி ஆக்குனேன், எல்லாமே அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏஐ இஸ் சோ ப்ராக்ரஸிங். அந்த கேன்சர் பீரியட்ல ஏஐ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. இந்த ஜினோம்னா இப்படி இன்ஸ்டன்டா பார்க்க முடியுது. இப்போ குவாண்டம் பிரேக் த்ரூ நடந்தது. இதெல்லாம் வச்சு கேன்சருக்கு நம்ம 60 இயர்ஸ் போராடின மாதிரி ஏஜிங்க்கு போராட வேணாம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அப்கமிங் சாப்டர்ஸ் படிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். as well as let's keep tracking in the current scenarios what's happening. So that's why we need to accept aging as a disease. இதை ஏத்துக்காம இட்ஸ் நேச்சர்னு இருந்தோம்னா நம்ம அதை போய் சால்வ் பண்ணணும்னு யோசிக்க மாட்டோம். தட்ஸ் த மெயின் ரீசன் we must treat aging as a disease. Okay, we are coming towards the end of today's session. What causes aging? நம்ம உடம்புல ரெண்டு இருக்கு. ஒன்னு டிஎன்ஏ, ஒன்னு எபிஜினோம். டிஎன்ஏ டிஜிட்டல் கோட் எல்லாருக்கும் தெரியும். அக்கு வேற ஆணி வேற, அங்கதான் ஜீன் இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் தொலைஞ்சு போவாது. வெரி வெல் ப்ரிசர்வ்ட். ஓகே, வேற எபிஜினோம் இஸ் அனலாக் கோட். அந்த மேனேஜரோட ஃபங்க்ஷனாலிட்டி, எப்ப எந்த ஜீன் ஆக்டிவேட் பண்ணும், எவ்வளவு பண்ணணும், கம்மியா பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், கொடுக்க கூடாதா, இப்ப இங்க இருக்க ஜீனை இந்த மாதிரி மாத்து, ஸ்டெம் செல்லு, இப்படி எல்லாம் பண்றதுக்கான கோடு வந்து எபிஜினோம், ஒரு அனலாக் கோட். சின்ஸ் இட்ஸ் அனலாக், இது வந்து டிஎன்ஏ மாதிரி இல்லாம சீக்கிரமா தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இட் இஸ் ஹார்டர் டு காப்பி. ஸோ ஒரு அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த எபிஜினோம் வந்து நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா ஏஜிங் ஆகும். எஸ், ஏஜிங் இஸ் நத்திங் பட் லாஸ் ஆஃப் எபிஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இப்படிதான் அவர் தியரியா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கோபாலுங்கிற எபிஜினோம் மேனேஜர் எஃபிஷியண்டா இருந்தாரு. அவர் தலையில அடிபட்டு அப்புறம் நீங்க அடிச்சிருவோன்னா அவர் சரியா ஃபங்க்ஷன் பண்ணல, ஏஜிங் வந்தது. ஸோ இந்த எபிஜினோம இந்த கோபால அப்புறம் அடிபடாம இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு கம்மியா சாப்பிட்டுட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் எக்ஸசைஸ்னா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கோபால் தலையில அப்புறம் அடிக்க மாட்டோம். ஏன்னா ஆக்டிவா இருப்போம், காப்பாத்திடலாம். ஸோ கோபால், இட்ஸ் ஆல் டியூ டு கோபால்னு அவரை பிளேம் பண்ணாம நம்ம லைஃபை எப்படி வந்து சேஃப்கார்டா அட்லீஸ்ட் வைட்டலா வாழ்றது அப்படிங்கிறத அப்கமிங் செஷன்ஸ்ல இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். எஸ், இட்ஸ் ஆல் டியூ டு கோபால். முடிஞ்சா சூப்பரா சொன்னீங்க. அவ்வளவு அழகா ஏஜிங் வந்து டிசீஸ் அப்படின்றத எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அழகா வந்து சொன்னீங்க சதீஷ். உண்மையிலேயே வந்து இங்க இருக்கிற பீப்புள் எல்லாரும் ஏஜ்டு பீப்புளா இருக்கிறதுனால நாராயணசாமி சாரை வேற எக்ஸாம்பிளா சொன்னீங்க. அவரை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், ஆக்டிவா இருந்துக்கணும் அப்படின்றது. அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிக்கணும், ஃபுட்டு லெஸ்ஸா எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்ல டிப்ஸ். நல்ல ஸ்லீப், நோ ஸ்ட்ரெஸ், இப்படி எல்லாம் இருந்துக்கணும் அப்படின்றதையும் சயின்டிபிக்கா நீங்க சொல்ற அந்த எபிஜெனிக் இந்த மாதிரி எல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்றதையும், ஏஜிங் வந்து ஒரு டிசீஸ் தான் ஒத்துக்கணும் கேன்சர் மாதிரி அப்படின்னு. ஐ திங்க் சிங்கப்பூர்ல கேன்சருக்கு இம்யூனைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ஸ்ல ஐ கம் டு நோ தட் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் தட் வேக்சின் மாதிரி ஏதோ போடுறாங்க கேன்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஐ திங்க் நீ வந்து அவங்க, நான் சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். சோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. they are discussing, evaluating is it safe அப்படினு. இல்ல 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 சதீஷ், எனக்கு பேத்தி அங்க இருக்காங்க, ஸ்கூல்ல அது போட்டாங்க. ஓகே, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அப்ப மேபி நான் மிஸ் பண்ணிருக்கலாம். ஐ திங்க் கேர்ள்ஸ்க்கு மட்டும், மேபி இட் இஸ் அபௌட் ஓவரிஸ் சம்பந்தப்பட்ட கேன்சருக்கான பாசிபிள், அது பாசிபிள் அந்த மாதிரி நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன கேன்சர் வேக்சின் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா இங்க இது வந்து காமன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்டர் வந்து சொன்னாங்க. ஐ திங்க் இன்னைக்கு குளோபலா இது எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல் செஷன், தட் டு ஃபார் த ஏஜ்டு பீப்புள். தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ. பொண்ணுக்கு ஸ்கூல்ல தான் போடணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத இப்போ அது புதுசா ஸ்டார்ட் பண்ணி
போல இருக்கு அமுதாமா. ஆமா ஆமா இயர் போனப்போ என்னோட டாக்டர் சொன்னாங்க இங்க வந்து அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு. மேபி அதே மாதிரி இங்கேயும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அங்க ஆனா பெண் மெச்சூர் ஆன குழந்தைகளுக்கு பண்றான்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சதீஷ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது. தேங்க்யூ மேம். நான் உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன். இங்க ஆல்ரெடி வேக்சின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிருக்கேன். இப்படி இது ஒரே ஒரு சதீஷ் சார், ரொம்ப அருமையா பண்ணீங்க. அது எப்படி இந்த இது இருக்குல்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரி இது இருக்குல்ல, அதையும் இதையும் எப்படி லிங்க் பண்ணீங்க? அது புக்ல எப்படி எழுதியிருக்காங்களா? கிடையாது. அது எப்படி ஐடியா வந்தது உங்களுக்கு? இல்ல இப்ப நான் இத இப்படியே சொன்னேன்னா எல்லாருக்குமே போர் அடிக்கும். இதனால வந்து யாருமே இந்த டாபிக் எடுத்து பேசினாலே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அத பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் ஐ டுக் சம்திங் எல்லாருக்கும் புரியுறது ரெஸ்டாரண்ட். ஸோ அதை வச்சு எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு ஐ ஒர்க் இட் அவுட். அதனால தான் எனக்கு நிறைய டைம் எடுத்தது ஒண்ணு பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் படம் எடுக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா கேப்சர் பண்ணணும். இது கிரேட் ஒர்க்கு. பட் இதை வந்து நீங்க புக்கை கூட போடலாம் நினைக்கிறேன், தமிழ்ல. வீடியோவா ரெண்டு இருக்குல்ல, புக்கா எடுத்ததுன்னா எழுதலாம். சிம்பிள் கான்செப்ட். கடைசியில் என்ன, இந்த 5 பாயிண்ட் சொல்லிருக்கீங்க, இது வர இருக்குல்ல, அதுக்குள்ள கொண்டு வரணும். நோ ஸ்ட்ரெஸ், குட் ஸ்லீப்பு, அதுக்குள்ள கொண்டு வராமல நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். ஏஜிங் கியூர் ஃபார் ஏஜிங்னே ஒரு புக் போட்டுடலாம் சார். இது இன்னும் ஒரு சாப்டர் தான் பேசிருக்கேன் சார். 325 பக்கத்துல 25 பக்கம் தான் பேசியிருக்கேன். அப்படியா? 6 பேஜ். இப்ப சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் நிறைய. அப்படின்னா இது 2025 ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். ஆமா, போகும். இன்னொரு ஒரு 10 செஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்னும் நான் சில இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரல இன்னும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் இருக்கு. அது டயபெட்டிஸ் பேஷண்ட் போடுவாங்க, விச் இஸ் வெரி குட் லாஞ்சிவிட்டி மெடிசன். அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து ஐ வில் பிரிங் இட் ஃபார்வர்ட் லேட்டர். இந்த புக்ல எழுதியிருக்காங்க எல்லாமே. சிறப்பு, வாழ்த்துக்கள் சதீஷ். ரொம்ப அருமையான தகவல் எல்லாம் கொடுக்குறது. ஒரு சிறப்பான ஒரு டாக்டர் மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அதாவது எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு எல்லாமே. நீங்கெல்லாம் என்னுடைய ஏஜிங் போயிட்டே இருக்கு, ஏஜ் ஆகிட்டே இருக்கு. பட் ஐம் ஸ்லோ ஆகிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி நடக்கிறப்ப ஸ்லோ ஆகிட்டு இருக்கேன், எழுந்து நிற்கிறப்ப ஸ்லோ ஆகுறேன், மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரியே இருக்கு. ஒரு சிறந்த ஒரு குடல் நிபுணர் டாக்டர் பால் பாணிக்கன் சொல்லுவாரு ஒருத்தர், இல்ல இங்க தமிழ்ல இன்னும் ஒருத்தர் பாசமணின்னு ஒருத்தர் வர்றாரு. அந்த அளவுக்கு குடல்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம் பிரமாதம் சொல்லியிருக்கேன். ரெசிபி புக்கு தான் ஒரு டிஎன்ஏ. இன்கிரீடியன்ஸ் தான் அமினோ ஆசிட் ஆரம்பிச்சு ரொம்ப பிரமாதம் பண்ணுங்க. வயசாக எப்படி தடுமாறும், வயசாக சின்ன வயசுல டக்குன்னு சே டு பி ஃப்ராங்க் 4:30 மணிக்கு எழுந்தா 6:30 மணிக்கு வீட்டில் பேக்கப் பண்ணி 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 9 மணிக்கு என் வைஃப் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. தட் வாஸ் தி டே 50 years பேக். இப்போ 4:30 மணிக்கு எழுந்தாலும் கூட 9 மணிக்கு தான் சமையல் ரூமுக்கே போக முடியுது, 8 மணிக்கு தான் காஃபி போட முடியுது, 10-15 மணிக்கு தான் டிஃபன் பண்ண முடியும். அவ்வளோ ஸ்லோ டவுன் ஆயிட்டோம். இட்ஸ் ஆல் டியூ டு ஏஜிங். எல்லாம் தெரியுது, எங்களுக்கே தெரியுது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஃபியூஷன் வருதுன்றீங்களே, கம்யூனிகேஷன் கேப். நானு காய்கறி அரிஞ்சு கொடுத்துருவேன், என் பையன் காய்கறி எல்லாம் கழுவி கொடுத்துருவான். எல்லாமே என் பையன் இருக்கிறது 50 வயசு, எனக்கு 79 வயசு, என் ஒய்ஃபுக்கு 70. எல்லாமே ஸ்லோவா பண்றோம், எல்லாமே ஸ்லோ. இந்த கம்யூனிகேஷன் வந்து ஸ்லோவாயிட்டு புரியறது இல்லை. நான் ஒண்ணு சொன்னா என் ஒய்ஃப் ஒண்ணு செய்வாங்க. கீரை கூட்டு செய்யணாக்கா கீரை பொரியல் செய்வாங்க, இல்ல சாம்பார் வையனாக்கா அது கேரட் பீன்ஸ் எதுக்குன்னு தெரியாம பொரியல் பண்ணிடுவாங்க. நான் சாம்பார் கட் பண்ணி வச்சிருப்பேன். கம்யூனிகேஷன் கேப் எங்களுக்கு நிறைய வருது. நான் ஒண்ணு சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து அனலைஸ் பண்ணி எங்களுக்கு எப்படி வாழ்க்கையில எப்படி எல்லாம் நாங்க தவறு பண்றோம், எப்படி எல்லாம் எங்க ஏஜிங் ஆயிடுது அப்படின்னு பிரமாதம் சொன்னீங்க. தெளிவா ஒரு எஃபெக்ட்னு சொன்னீங்க. அது இன்னும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், கேட்டுக்கிறேன். கோகனட் பேஸ்ட் எப்படி சொல்லிட்டு அதுல கோகனட் மில்க் எடுக்கலாம், சட்னி அரைக்கலாம், குருமா செய்யலாம், தேங்காய் சாயம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல் அது மாதிரிதான். அதுல இருந்து லிவர் செல் வருது, கிட்னி செல் வருது, அப்புறம் போன் செல் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க.
அந்த ஸ்டெம் செல் பிறக்கும் போதே வருது, அடல்ட் செல்லாம் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். ஸ்டெம் செல் ரோல் சொல்லியிருக்கீங்க. ரிப்பேர், ரீஜெனரேஷன், growth டெவலப்மெண்ட் எல்லாம் உண்டாகுன்னு சொல்லியிருக்கீங்க. வருஷா வருஷம் கூகுள் புதிய போன் கொண்டு வர்ற மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு வருஷமும் பழசெல்லாம் கழிஞ்சு புதுசா உருவாயிட்டு வர்றப்போ நம்ம ஸ்லோ ஆயிடுறோம். பிரமாதம் சொன்னீங்க. ரெஸ்டாரண்ட் கிரைசிஸ் என்ன ஆச்சுனாக்கா என்னென்ன ஆகும் பாருங்க. அது ஒரு சார்லி சாப்ளின்ல இருந்து நாகேஷ் முதல் கொண்டு பட்டு அந்த செஃப் மாஸ்டர் கொண்டு வச்சு ரொம்ப பிரமாதம் அனலைஸ் பண்ணிருக்கீங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்ல, குறைஞ்சிட்டே வருது எங்களுக்கு எல்லாம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நான் ஒண்ணு சொன்னா என் ஒய்ஃப் ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க, ஒய்ஃப் ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு புரிஞ்சுக்குவேன், நாங்க 2 பேர் சொல்றதை என் பையன் ஒருத்தர் புரிஞ்சுக்குவான். ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் குறைஞ்சிட்டு வருது. நான் சொல்ற மாதிரி எல்லாம் வேற மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க. நான் ஒண்ணு சொன்னா வேற மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க வீட்டுல. சரி எது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட்னு சொன்னீங்களே, we should accept, we accept our communication குறைஞ்சிக்கிறது நாங்க புரிஞ்சுக்கணும். வைஃப் உப்பே போடாம வந்தா கூட நல்லா இருக்கு சொல்லிட்டு நான் நல்லா இருக்குன்னு என்ன ஐ ஷுட் நாட் ஃபைண்ட் ஃபால்ட். சரி அவங்க இந்த அளவுக்கு செய்யறாங்களே பெரிய விஷயம் அப்படிதான் நினைச்சுக்கணும். இதெல்லாம் இந்த ஏஜ்லயும் அவங்களே சமையல் பண்றாங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம், ஆளு குக் இல்லாம வேற ஹெல்ப் இல்லாம நாங்களே பண்றதே பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறோம். சூப்பர், எக்ஸலன்ட். 5 முக்கியமானது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் பால் சொல்றாருங்க, காலைல 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நைட் 8 மணிக்கு கடைசியா முடியுங்க, அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் முடியும். காலைல 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நைட் 9 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. 12 ஹவர்ஸ் ஒண்ணுமே சாப்பிடாதீங்க. இடையில பசிச்சாக்க நைட்ல பசியே இல்ல, தண்ணி குடிச்சிட்டு கம்மன் இருக்குன்றாரு. நைட்ல போய் நோண்டாதீங்கன்றாரு. டப்பா முந்திரி பருப்பு, அந்த பாசி பருப்பு, இந்த பாதாம் பருப்பு நோண்டாதீங்கன்றாரு டாக்டர் பால். அதுதான் நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னும் வேற ஏதோ சொன்னீங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அப்புறம் எக்ஸசைஸ் சொன்னேன். எக்ஸசைஸ் சொன்னீங்க, அப்புறம் ஹாஃப் ஸ்டொமக் சாப்பிட சொன்னேன். கேலரி டெபிசிட் கம்மியா சாப்பிட சொன்னேன். ஹாஃப் ஸ்டொமக். ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு, எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. I appreciate you and your involvement is superb. All the best. Thank you Sadish. Thank you. Stephen sir வரலையா இன்னைக்கு? அவர் இன்னைக்கு ஒரு வெட்டிங் போயிருக்காரு. ஓகே ஆல் தி பெஸ்ட். எக்ஸலென்ட். நாராயணன் சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார் கேட்க மாட்டேங்குது சார். நாராயணமூர்த்தி சார் கேட்க மாட்டேங்குது. கேக்குதா? இப்ப கேக்குது. அதாவது இப்ப லாஸ்ட் டைம் நான் உங்க ஃபர்ஸ்ட் செஷனே இப்ப கேட்டேன் நானு. நல்லா இருந்தது. ஒரே செகண்ட் சார், பேட்டரி லோ ஆயிடுச்சு. ஒரே செகண்ட். ஓகே. நான் பேசட்டுங்களா? பேசுங்க சார். நான் உங்களோட சென்ற தடவையும் வந்திருந்தேன். அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்படியா? ஆமா சார். ஏன்னா ரொம்ப பிரமாதமா அதை புரிஞ்சுட்டு இருக்கிறீங்களே. எனக்கே புரியாது, கஷ்டமா இருந்தது. நான் டாக்டர் ஆயிருந்தேன். ஐ எம் ரிட்டையர்ட் நவ். மற்றது ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் சோ ரேபிட் நவ், டிஃபிகல்ட் டு கேட்ச் அப் இல்லையா? அப்படி தான் இந்த புத்தகத்தை படிச்சு நீங்க அதை புரிஞ்சுட்டு எங்களுக்கும் புரியும் பண்ணி சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களோட தலைப்பை பார்த்துட்டு யோசிச்சேன், இந்த டிசீஸ் என்று சொல்லு, இந்த ஈஸ்ன்றது ஈஸியா இருக்கிறது. அப்ப அது ஈஸியா இல்லாம இருக்குது. வலி வருதோ இது வருதுன்னு சொன்னா அந்த சொல்லு வந்திருக்கும். ஆனா அதுக்கு வேற அர்த்தமெல்லாம் இருக்குது. ஆனா ஏஜிங்ன்றது டிசீஸ் என்று சொல்ல முடியுமா என்றது அடுத்த கேள்வி. இப்போ தெரியாத ஒரு மெஷினை வச்சிருந்தீங்கன்னா அது நாளடையில கொஞ்சம் எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டு வரும் இல்லையா? ஆமா சார். அப்படித்தான் எடுக்கலாம். மற்றபடி நான் பண்ணி யோசிச்சேன், முதுமையின் நிறம் கருப்புன்னு ஒரு தலைப்பு போடலாம் இல்லையா? வறுமையின் நிறம் சிவப்புன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் சார். இன்னும் 10 செஷன் இருக்கு. இஃப் யூ ஆர் கேர்ஃபுல் அது கருப்பு ஆகாம பாதுகாத்துக்கலாம். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அதுதான் பிரச்சனை ஆகுது. மற்றபடி இந்த இந்த வேக்சினை பற்றி சொன்னாங்க இல்லையா? இந்த டெவலப் கண்ட்ரீஸ்ல அது வந்து இந்த செர்விக்ஸ் இருக்கிற ஆர்கன்ல தான் வார கேன்சருக்கு மட்டும்தான் வேக்சின் இருக்குது. It doesn't give protection for the rest of the body. அது சொல்றாங்க it has got some relationship with the virus அல்லது இந்த தேங்கினா தான் சொல்லி. So I think the vaccination is to protect the virus.
மற்றபடி அது இப்போ இங்கே இப்போ ஐ மீன் யூகே இங்கே ரொம்ப காலமாக கொடுக்குறாங்க அந்த அந்த என்ன சொல்கிறது சர்டன் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸுக்கு. ஸோ அது இட் இஸ் பீன் இன் யூஸ் ஃபார் cervical கேன்சர். வேறு கேன்சருக்கும் வந்திருக்கோம், எனக்கு நமக்கு தெரியாது. ஐ எம் பிட் அவுட் ஆஃப் டச். இல்ல இப்பதான் அதான் அந்த லான்ச் வேக்சின். பண்ணிருக்காங்க சார். Pardon? இப்ப இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்து நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் வந்து Yeah, yeah. பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க கேன்சர் ஆமா, ஆமா. வேக்சின் அப்படின்ட்டு. Sure, sure. இனி அதெல்லாம் அவங்கள they must prove statistically evident ன்னு காட்டணும் இல்லையா? ம். அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் யூ. நீங்கள் இவ்வளோ திறமையாக இதை புரிஞ்சிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறது நீங்கள் ரொம்ப செய்கிற ரொம்ப நல்ல ஒரு சேவைன்னு தான் சொல்லணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் 25 வயசு தான் முடிச்சிருக்கீங்கன்றீங்க. என்ன சார்? சாரி பாட்டு சொல்றேன். ஆ. லாஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணல, இப்போ ரெக்கார்ட் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணலன்னு சொன்னீங்க. இல்ல இந்த வாட்டி நான் ஜாயின் பண்ணோனே ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பட்டன் தான் போட்டேன். ஓகே சூப்பர். பேசுங்க சார். சாரி ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் சார். நடராஜ் சார், சாரி ஃபார் இன்டர்ஃபரன்ஸ். இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே. சொன்னா இங்கே 25 பக்கம் தான் நீங்கள் கவர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா சார், நிறைய இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட், வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் தேம். ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ. சார் சாரி நாராயணமூர்த்தி சார், நீங்க போனோன்னு நான் எடுத்துட்டேன். நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். சார் எனக்கு ஒரு விஷயம், கோர்ஸ் இந்த ஏஜிங்கிறது வந்து இது வந்து இந்த வயதானவர்களுக்கு கொடுப்பதை விட 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தகவல் போய் சேர்றது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன, வயதானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கமிட்டடாக சில விஷயங்கள் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ம். புரியுதா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு, நியூட்ரிஷியஸ் டயட்டு, ஸ்லீப்பு, எக்ஸசைஸு, இதெல்லாம் எதுவுமே செய்யாதவங்க 60-65 வயசுக்கு மேலே செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் செய்யலை. செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க, அது என்னவோ ஏனாவதானு செய்கிறாங்களே ஒழிய முழுமையாக செய்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து 30 வயது மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னுடைய கருத்து. இது ஃபஸ்ட் இது செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யணும். பொதுவாக செய்யறதில்ல. பொதுவாக ஒரு 90-95% வந்து இதை கடைபிடிக்கிறது கிடையாது. அதை தே டேக் இட் ஃபார் கிராண்டட். வாட் எவர் தி எயில்மெண்ட் கம்ஸ் தே டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓகே, ஏதோ ஒரு மரத்தை சாப்பிட்டுக்கிட்டு வில் புல்லான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு. ஏன்னா அவங்க தே ஆர் நாட் ரெடி டு சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல், சேஞ்ச் தேர் ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஓகே, இது ஒன்று. அப்புறம் வந்து என்னுடைய அனுபவத்தை க்யூருங்கிறது வந்து ஈவன் இஃப் யூ க்ரோ ஓல்டு யூ கேன் க்யூர். ஓகே, இது ஒரு என்னுடைய அனுபவம். அது இந்த புக்கு முடிஞ்சோன்னு பேசுவோம் அதை பற்றி. இந்த ஆமா சார். வேக்சினை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். இந்த வேக்சின் வந்து இப்போ சில பேர் போடாமல் இருக்காங்கல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. ஆமா. ம். கோவிடுக்கு நிறைய பேர் போடலை. ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்ச பிரபலம் வந்து ஜோக்கோவிச் ம். போடலை. இப்போ அவருக்கு என்ன ஆச்சு? அது கேன்சல் பண்ணவா சார்? என்ன சார்? அல்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணவான்னு. ஏன்னா பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போடாம இருக்காங்க, நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள் சார். இப்போ வந்து நம்மள வந்து ஒரு ரூமுக்குள்ள 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். 100 பேர்ல வந்து 95 பேர் வேக்சின் போட்டாங்க. இப்ப அந்த மிச்சம் 5 பேர் போடல, அவங்க வெளில அனுப்புறீங்க அப்படின்னா திருப்பி அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 95 பேர் வந்து அவங்க கிட்ட வர வைரஸை அவங்க ஃபைட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப இந்த 5ல 100ல அந்த 5 பேருக்கு தான் வரணும். அப்படிங்கிறப்ப அதோட ப்ராபபிலிட்டி கம்மி. அப்ப என்ன ஆயிடும், நம்ம ஃபைட் பண்ணி அனுப்புறப்பயே இந்த பாக்டீரியா வைரஸ் வந்து வீக்கன் ஆயிடும். ஸோ அப்ப வீக்கன் ஆனதுக்கு அப்புறம் இந்த வேக்சின் போடாதவங்களை அட்டாக் பண்றப்ப நம்ம பாடியில இருக்க ஒயிட் பிளட் செல்லே அடிச்சிடும். அது பிரச்சனை கிடையாது. இது வந்து நான் ஒண்ணு படிச்சேன். ரெண்டாவது வந்து கேன்சர் வேக்சின் வந்து இட்ஸ் நாட் ஃபார் வைரஸ் ஆர் பாக்டீரியா. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் படிச்சோம்ல. I'm not referring to cancer vaccine. ஆமா. ரெண்டாவது என்ன இதுன்னா it is still in the rudimentary stage. ரெடிமெண்ட்ரி, ரொம்ப ரெடிமெண்ட்ரி தான். அதனால நம்ம அதை பத்தி இப்ப நம்ம தெரியாது. நமக்கு அவங்க சயின்டிஸ்டுக்கே தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இன்னும் இப்ப இது நடைமுறைக்கே வரல இன்னும். இப்பதான் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் am telling about COVID. ஆமா, கோவிட்ல இதான் ரீசன்.
அப்ப ஒரு 95% பீப்புள் இது பண்றப்ப 5% இது பண்ணாதப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு வீக்கன் ஆயிடும், ஒரு 2 வந்து மத்தவங்களே அதை கம்மி பண்ணனால அந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் வந்து கம்மியாயிடும். மேபி நடராசன் சார் என்னோட அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த இடத்துல வேக்சின். ஓஹோ சரி. இப்போ அனதர் திங் இன்னொன்று சொன்னீங்க, மெட்ஃபார்மின் வந்து இட் இஸ் ஹெல்பிங் ஃபார் ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த புக்ல அவர் சொல்லியிருக்காரு. அவர் நிறைய அவர் சொல்லியிருக்காரு. அவரு என்ன, அவர் இஸ் ஹி சயின்டிஸ்ட் ஆர் மெடிக்கல் டாக்டர்? ஹி இஸ் பயோகெமிஸ்ட், அந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறவர் இவரு. ஹார்வர்ட்ல ஃபார்மசிஸ்ட் அப்படியும் வச்சுக்கலாம். லைக் வெரி வெரி இந்த புது ஃபீல்டு சொன்னேன்ல, லாஞ்சிவிட்டி ஃபீல்டு, அந்த ஃபீல்டுல ஹார்வர்ட்ல இருக்காரு அவரு. ஹார்வர்ட் பட் யூனிவர்சிட்டி. இன்னொரு ஸ்டடி ஒன்று சொல்லுது இல்லையா, அதாவது இந்த மெட்ஃபார்மின் வந்து இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ஸோ தொடர்ந்து மெட்ஃபார்மின் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஃபார் வாட் தே ஆர் டேக்கிங், தே ஆர் கெட்டிங் டு சம் அதர் ப்ராப்ளம்ஸ். அது வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கு உங்களுக்கு, நீங்க வந்து அது வராத யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நான் அந்த 99% வராம யாரும் இருக்க மாட்டாங்க. அதை எதுக்காக சாப்பிட்றாங்களோ அதை தவிர மற்ற இஃபெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நிச்சயமா வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். இப்ப நீங்க சொல்றதையும் நான் அதையும் போய் ரீட் பண்ணிக்கிறேன். இந்த புக்லயும் என்ன சொல்றாங்க ரீட் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த சயின்டிஸ்ட் சைடும் என்ன சொல்றாங்கன்னு கம்பைல் பண்ணிட்டு கேளுங்க. நான் கண்டிப்பா அதாவது ஒண்ணு கவர் பண்ண போறேன். அதாவது லாங்கிவிட்டிங்கிறது வேற, ஹெல்த் வேற. இதுல வைட்டல் தான் பேசுறாரு. வைட்டலா இருக்கணும் கடைசி வரையும். இல்ல ஆனா அது எனக்கு என்னமோ ஸ்டடி அது மாதிரி நீங்க பாருங்க. அதை நான் பார்த்துட்டு நான் எடுத்துட்டு வரேன் சார். இதெல்லாம் வந்து சொல்றதுதான் மக்கள், இது பேப்பர்ல சொல்றது, இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது நான் பார்த்துருக்கேன். இப்போ இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து எதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதை தவிர்த்து வேற ஒரு ப்ராப்ளம் க்ராப் அப் ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி அவங்களுடைய டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமா சார், இது எதுக்குமே நான் இப்ப ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இல்ல இதெல்லாம் பாயிண்ட் சொல்றேன் உங்களுக்கு. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், ரெக்கார்டிங்ல நான் நோட் பண்ணி வச்சுட்டு இத வந்து நான் அந்த செஷன் எடுக்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கும் நான் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் வரேன் என்ன சொல்றாங்கன்ட்டு. சரி பார்ப்போம். ஏன்னா இன்னொன்னு, இப்போ நான்லாம் முழிச்சுக்கிட்டதெல்லாம் 50, 58, 57, 58 வயசுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப முழிச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருந்தேன் நான். இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் முழிச்சுக்கிட்டேன். பட் ஐ காட் த ரிசல்ட்ஸ். அதில் தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஓகே, பாசிபிள் அது. பார்ப்போம். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு எனக்கு நான் மறந்துடுவேனான்னு தெரியல. அடுத்த செஷன் சொல்லும்போது நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் சார். இதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நோட் பண்ணுங்க. அது கொஞ்சம் அதுக்கு ஆன்சர் என்னங்கிறத பாருங்க. ஓகே, குட். படிக்கும்போது இந்த ரெக்கார்டிங் கிளிப் வந்து பார்ப்பேன். சரி. நான் அந்த ஏஜிங் வந்து நான் இன்னும் டீடைல்டா எழுதினதுக்கு காரணம் அபுதம்மா எனக்கு வாய்ஸ் நோட் போட்டாங்க. ஏஜிங் பத்தி ஏன் இது டிசீஸ்னு சொல்றப்பா, அதை கொஞ்சம் கவர் பண்ணி நிக்க அப்படின்னாரு. அதுக்காக தான் அந்த பார்ட்டே நான் இன்னைக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி ஆட் பண்ணேன். அவங்க சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட் சார். இப்ப நானும் அதை எடுத்துக்கிறேன். அவங்க சொன்னதை அதை வந்து என்ன டிசீஸ் நீங்க பிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆயிடும். அது ஆகக்கூடாது. அது மாதிரி அது ஷுட் நாட் கால். இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க பிபி டயபிட்டிஸே டிசீஸ் இல்லை, இட்ஸ் ஒன்லி ஒரு டிஃபார்மிட்டி, ஒரு சின்ன ஒரு குறைபாடு தானே ஒழிய அது இட் இஸ் நாட் டிசீஸ் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏஜிங்க போய் ஏன் டிசின்னு சொல்லி இன்னும் ஏற்கனவே டிப்ரெஸ்டாக இருக்காங்க மக்கள், இன்னும் ஏன் போய் டிப்ரெஸ் ஆக வைக்கணும்? தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அவங்க சொன்ன உருவத்தில் கரெக்டு தான். அதை நம்ம வந்து கொடுக்குற மெசேஜை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த சைடுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்க டிசீஸ் மென்ஷன் பண்றது நாட் ஃபார் த காமன் மேன் சார், இட் இஸ் ஃபார் தி சயின்டிஸ்ட். ஏன்னா இவங்க வந்து டிசீஸ்ன்னு அவங்க வந்து அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் தே வில் ஒர்க் ஃபார் தி கியூர். இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னும் போது நோ ஒன் வில் ஒர்க் ஃபார் தி கியூர். இங்க இவர் வந்து நடராச சார் வந்து ரைட்லி மென்ஷன் தட் இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே, ஒரு மிஷின் வந்து எப்படி வந்து ஒரு எஃபெக்டிவிட்டி வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேயும் அதே தான். நம்ம வந்து ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு தே ஆர் ரீப்ளேசிங் த பார்ட்ஸ், தே ஒன்ட் த்ரோ தி மிஷின் அவுட் ஆஃப் இட்ல. ஸோ பார்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சிமிலர் வே ஹியர் ஆல்சோ தே வாண்டட் டு டூ தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ விச் இஸ் நாட் ஒர்க்கிங்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஹார்ட் பிரச்சனைனா ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், லிவரை பண்ணிடுறோம், லங்கை வந்து கிட்னியை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். தட் இஸ் தோஸ் ஆர் த ஆர்கன்ஸ். ஸோ நவ் தே ஆர் கோயிங் இன் டு த மைக்ரோ லெவல். ஸோ நவ் தே ஸ்டார்டட் ஃபைண்டிங் அவுட் வாட் ஆர் த ரீசன்ஸ் இது வந்து ஏஜிங் வந்து ஆகுது அப்படின்ட்டு. நவ் தே வாண்டட் டு ரீப்ளேஸ் தோஸ் ஆர் ரிப்பேர் தோஸ் டிஎன்ஏஸ். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஞ்சிவிட்டி வில் இன்க்ரீஸ் வித் தி சேம் ஒரு எப்படி நான் வந்து ஒரு யங்கா நான் வந்து இருக்கும்போது எப்படி நான் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவா இருந்தேனோ அந்த மாதிரி வந்து லாஞ்சிவிட்டி இயர் தே ரெஃபர் டு தட் மெட்ஃபார்மின் வந்து ஒரு இப்போ நீங்க அந்த மெட்ஃபார்மின் எடுக்கல அப்படின்னா மெனி பீப்புள் வுட் ஹவ் பீன் டைட் பிகாஸ் ஆஃப் த டயபெட்டிக்ஸ். அந்த மெட்ஃபார்மின் தோ இட் இஸ் கம்மிங் வித் தி அதர் இஷ்யூஸ் நீங்க சொன்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலுமே ஸ்டில் தே ஆர் லிவிங். அதுதான் வந்துட்டு when we talked about that glucose goddess அப்படி சொல்லிட்டு ஒரு புக் படிக்கும்போது we came to know that how it என்ன is புக் life சார்? என்ன saving. புக்கு? Glucose Revolution Glucose அப்படின்ட்டு ஒரு புக்கு. குளுக்கோஸ் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன். ரெவல்யூஷனா? ஓ, யார் ஆத்தர்? அவங்களும் இதே மாதிரி ஒரு கெமிஸ்ட், சரி சரி, ஓகே ஒரு ஓகே. பிரெஞ்சு லேடி. அவங்க பண்ண ரிசர்ச்ல இருந்து எடுத்துட்டு வந்து பண்ணாங்க. அது அது ஜஸ்ட் என்னன்னா வந்துட்டு how it is proving to be a life saver அப்படின்றது தான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட். அது தோ அவங்களோட வைட்டல் பார்ட் வந்து கம்மியாகும் ஏஜ், பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரலாம், பட் ஸ்டில் தே ஆர் லிவிங். அதுதான் வந்துட்டு இப்போ கிடைச்ச சக்சஸ். பட் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இன் திஸ் பர்டிகுலர் லைஃப் ஸ்பேன் புக் என்ன அப்படின்னா வந்துட்டு லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், பட் அட் த சேம் டைம் அவங்க யூத்தா இருக்கும் போது எந்த மாதிரி வந்து அவங்க ஆக்டிவிட்டி இருந்தாங்களோ தட் வி ஷுட் அச்சீவ். அதுதான் வந்து டிசீஸ் அப்படின்றாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஊசி போட்டோம் இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷன் எடுக்கும் போது வந்துட்டு எப்படி டிசீஸ் கியூர் ஆயிடுதோ தென் வி கோ பேக் டு த நார்மல் ஸ்டேட். அதே மாதிரி இஃப் வி கன்சிடர் ஏஜ் ஆஸ் அ டிசீஸ் தென் வி கேன் கோ பேக் டு த நார்மல் ஸ்டேட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபார் தி சயின்டிஃபிக் வேர்ல்ட், நாட் ஃபார் தி காமன் மேன். அதுதான் வந்து இது. உங்களுக்கு இன்னொரு சின்ன ஸ்டடி கூட பண்ணலாம் சார். சத்யா, ரெண்டு பேருமே சொல்கிறேன். இப்போ பர்டிகுலர்லி திஸ் மெடிசின் வந்து எவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டடி பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். எத்தனை பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு என்னென்ன வந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து இதுக்காக போய் இன்னும் பெரிய ரிசர்ச் பண்ண தேவையில்லை. இல்ல எங்க அப்பா அம்மாவே 2 பேருமே எடுக்கிறாங்க சார். அதான் சொல்கிறேன், அவங்க எந்த அப்போ ஆரம்பிச்சாங்க, என்ன டோசேஜ் ஆரம்பிச்சாங்க, 15-20 இயர்ஸ் அதான் என்ன டோசேஜ் ஆரம்பிச்சாங்க, இப்போ என்ன டோசேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இல்லை, என்னென்ன ப்ராப்ளம் அடிஷன் ஆயிருக்கு. இஃப் இட் இஸ் ஸோ, அப்பா அம்மான்னு இல்லை, தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் வி கேன் டேக் எ சர்வே. பிகாஸ் அவங்க வந்து நம்ம சின்ஸ் ஹீ இஸ் எ மெடிக்கல் மேன், கோர்ஸ் தெர் ஆர் சோ மெனி ஹிட்சஸ். நம்ம இந்த புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் அதை ஆமா, பற்றி. அதனாலதான் நான் வந்து மெட்ஃபார்மின் நான் திருப்பி பேசல. நான் அந்த அதான் ஃபுல்லா அதான். நான் கவர் பண்ணுவேன் எல்லா இல்லை, டேட்டாவும். இந்த மீன் டைம் இந்த சர்வே கூட எடுங்க நீங்கள், முடிஞ்சதுன்னா. நான் கேட்கிறேன் எல்லாத்தையும். முடிஞ்சதுன்னா கேளுங்க, ம். என்ன பார்க்கலாம். எனிவே நைஸ் சார், வெரி நைஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் எடிஷன், ஆமா சார். நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ. 4 வீக்ஸ் ஆகும் சார் அடுத்தது ஒர்க் பண்ண. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மெட்ஃபார்மின் வந்து சொல்றாங்க அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கீங்களே எடுத்துட்டா டயபெட்டிஸ் தவிர்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் எடுத்துட்டு காண்ட் நீங்க அந்த கலரி எல்லாம் குறைக்கணும். நானும் ப்ரீ டயபெட்டிக் இருக்கீங்களே நான் மெட்ஃபார்மின் எடுத்தேன், கொஞ்சம் தான் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நான் கலரி எல்லாம் குறைச்ச அப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்டர் லைனா இருக்குது. மற்றது வந்து நீங்க எந்த டேப்லெட் எடுத்தாலும் ஒரு இயர்லியா செக் பண்ணணும் உங்களோட லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு டெவலப். அப்போ எவ்ரி இயர் டெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இஃப் தேர் இஸ் அ இஃபெக்ட் தென் தே கேன் பிக் இட் அப் ஏர்லி. அதுதான் ஒழிய வேற ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இஃப் யூ ரீட் த லீஃப்லெட் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா டேப்லெட்லேயும் எழுதியிருப்பாங்க இல்லையா, இந்த பெயின் பேராசிட்டமாலோ பெனடால் உட்பட. ஸோ அதான் ஒரு பிரச்சனை. ஸோ அதுதான் அந்த மெட்ஃபார்மின். ஆனால் ஏஜிங்கை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க ஏர்லியர் த பெட்டர்ன்னு சொல்லி. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆமா சார், நம்ம அதை டீடைலா ஒரு நாள் பேசுவோம் சார். லைக் நானும் படிச்சு வரேன், ஒரு நாள் ஃபுல்லாவே அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல அது மட்டும் இல்ல, இந்த பயோகெமிஸ்ட்ரி இல்ல ப்ரொஃபஸரா வந்தவங்க எல்லாமே இது நோ லாட்
in terms of in the pharmaceutical இதை பற்றி அவங்களுக்கு they are more knowledge than doctors இல்லையா? They have more knowledge. ஆமா Yeah, இன்டர்னல். yeah. கோபால் ரத்னம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஆடியபிளா சார்? ஆடியபிள் சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ப்ரிப்பரேட்டரியா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப இன்டெப்தா போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாடலுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கேன்சர் வேக்சின் பத்தி நீங்க பேசும்போது செப்டம்பர் 2022 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் ஒரு வேக்சின், பேர் வந்து செர்வேக் அப்படின்ற மாதிரி ஒரு வேக்சின். அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அது வந்து அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு 9லேருந்து 14 வயசு வரலாம் போடலாம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ஸ்ல இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இது இந்தியாவில். ஸோ இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஆல்சோ இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஏஜிங் இஸ் ஏ டிசீஸ். அது வந்து ப்ராசஸ், நேச்சுரல் ப்ராசஸ் எடுத்துக்கிறத விட டிசீஸ் எடுத்துக்கும் போது அதுக்கு எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க அதை வந்து டிசீஸா கொண்டு வந்திருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. ஸோ நிச்சயமா ஒரு செல் வந்து ஒரு இடத்துல உருவாகுதுன்னா ஒரு செல் வந்து மல்டிபிள் ஆகும். அந்த செல்லு மல்டிபிள் ஆகிறதுக்கு குரோத் தேவை, அதுக்கு நியூட்ரிஷன் தேவை, வளரணும், அதுக்கு உண்டான கன்சர்ன் ஒர்க் அது நடத்தணும். ஸோ அது ஓவர் எ பீரியட் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது வந்து வேர் அண்ட் டேர்ல டெத் இஸ் தி ப்ராசஸ். இதை வந்து அங்க தடுக்கணும் அப்படின்னும் போது தான் இப்போ ரீசெண்டா நீங்க லாஸ்ட் டைம் சொல்லும்போது டீலோமியர் எஃபெக்ட் பத்தி பேசுனீங்க. அதுதான் வந்து இப்போ பெரிய அளவுக்கு பெரிய டூலா இப்போ செயல்பட்டு இருக்கு. அது வந்து லென்தனிங் ஆஃப் டீலோமியர் எஃபெக்ட், டீலோமியர்ஸ் அந்த குரோமோசோம்ல பண்ணோம்னா ஏஜிங் வந்து நிச்சயமா வந்து ப்ரொலாங் பண்ணலாம். கம்ப்ளீட்டா தடுக்கலான்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ப்ரொலாங் பண்ணலான்றது இந்த டெக்னிக் தான் நீங்க சொன்ன மாதிரி டயட்டு, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எல்லாமே வந்து திஸ் ஆர் ஆல் தி pathway to lead the stopping the aging process அப்படின்னா ப்ராசஸ். ஸோ ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது சார். அதே மாதிரி இந்த செல்லுலார் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிறது. நம்ம சரியான முறையில் சரியான விகிதத்தில் அந்த ஃபுட்டு எடுத்துக்கலன்னா அந்த செல் வந்து ஸ்டார்விங் ஆகி அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சரியா இருக்காது. ஸோ அதனால அதனுடைய ஃபங்க்ஷன் சரியில்லைன்னா அது அடுத்து வந்து ஏஜிங் ப்ராசஸ்ல ஃபாஸ்டா நடந்து இட் மே லீட்ஸ் டு செல் டெத். செல் டெத் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்கன்ஸ், கன்சர்ன் ஆர்கன் வந்து டெத்தில் போயிடும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ். ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. லைவ்ல போட்டோ இதுல வர முடியல என்னால, ஜஸ்ட் தகவல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வி வில் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் நெக்ஸ்ட் செஷன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனக்கு என்னன்னா தம்பி, அப்படி கேக்குதா? ஓ நான் என்ன நினைச்சேன்னா, இயற்கைய வந்து நம்ம வந்து போற்றணும்னு ஒரு பகுதியில சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல இயற்கைக்கு எதிரா நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இத வந்து எப்பவுமே இப்போ நீங்க இருக்கீங்கன்னா கூட வயதுங்கிறது இயல்பா நடந்துகிட்டே இருக்கிறது தானே. அப்படி இருக்கும்போது அதை தடுத்து எத்தனை வருஷம் வந்து அதை அப்படியே வச்சிருக்க முடியும்? அது வந்து அது எப்படி அதை வந்து கொண்டு போக முடியும்? ஒரு பக்கத்துல வந்து இளைஞர்களுக்கு வழி விடணுங்கிறது ஒரு பகுதியில இருக்கு. ஒரு பக்கம் வயதானவர்களை பார்க்க முடியாத நிலையில அவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க. அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறது ஒரு பகுதியில அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்ப அந்த நிலையில இத வந்து ஒரு நோய் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க இதுக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நீங்க வந்து ஆயுள கூட்டணும்னு நினைக்கிறீங்க. மற்றபடி அதுக்கான மருந்தை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி இப்ப பிபின்னா கூட அதையும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு கடைசி வரைக்கும். ஒரு சுகர்னாலும் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இது ஒரு மருந்து மாத்திரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போதே அது எப்படி தம்பி அது அந்த இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க. அது எனக்கு வந்து ஒரு குழப்பமா தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இளையவர்கள் அடுத்தது வர வர அடுத்தது அப்படியே போய்கிட்டே இருக்கணும். கண்ணதாசன் பாட்டு கூட சொல்வார்ல, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் மற்றவங்களுக்கு இடம் ஏது அப்படின்னு ஒரு பாட்டை பாடுவாரு. அப்படி இருக்கும்போது இந்த வயதாவது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒன்று தானே.
அதை எப்படி நீங்க வந்து சூரியனை வந்து 12 மணிக்கு மேல வர்றதும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கீழே போறதும் இயல்பு தானே. நான் அந்த 12 மணிக்கு நிக்கிற மாதிரியே நான் நிறுத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முரண்பாடான ஒண்ணு. அது எவ்வளவு நேரத்துக்கு நிறுத்தி வைக்க முடியும், எத்தனை வருஷத்துக்கு நிறுத்தி வைக்க முடியும், அதெல்லாம் கூட நம்ம யோசிக்க தானே வேண்டியதா இருக்கு. எனக்கு அப்படியெல்லாம் தான் தோணுச்சு இதை பத்தி பார்க்கும்போது. நான் வந்து இயற்கை அப்படிதான் நினைச்சேன். நீங்க சொன்னீங்க அது இயற்கைன்னு நம்ம விட்டுறக்கூடாது, மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் வந்து அதை வந்து இப்படியெல்லாம் தான் நான் யோசிக்கிறேன். இது எப்படி போகும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் தம்பி. அதுதான் நான் உங்களோட பேச்சுல இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மேடம் நான் வந்து ஆன்சர் சொல்றேன் ஒரு செர்டன் எக்ஸ்டென்ட். சொல்லுங்க ஆக்சுவலா சார். ஹியூமன் பிரெயின் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து அதுவும் அந்த சயின்டிஃபிக் குரூப்ல பார்க்கும்போது நல்லது கெட்டதுன்னே பார்க்க மாட்டாங்க. ஒரு டார்கெட் எடுத்துட்டாங்கன்னா அந்த டார்கெட் போய் அச்சீவ் பண்ணணுன்றது தான். ஸோ இப்போ வயசு ஆகுறதுன்றது தடுக்கிறதுக்காக போறவங்க சாகவே கூடாது அப்படின்ற நிலைக்கும் போகலாம், அப்படியும் வரலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வராத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சயின்டிபிக் ஃபீல்ட்ல. ஸோ இது நம்ம லெவல்ல இருந்து இது இயற்கை, இது பியாண்ட் த லிமிட் போகக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு. வெரி ரீசெண்டா கூட நம்ம சைனால வந்து தே ஹவ் கிரியேட்டட் ஒன் ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்ற மாதிரி போட்டு பெரிய அளவுக்கு ஒரு நாள் ஒரு இரவு முழுதும் நாளா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா கேள்விப்பட்டாங்க ஒரு மெசேஜ்ல. ஸோ அந்த மாதிரி பியாண்ட் நம்ம லெவல், நம்ம திங்கிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க நிச்சயமா வந்து டார்கெட்டிங் சர்டன் எக்ஸ்டென்ட் அது வந்து இன்ஹியூமன்னே சொல்லலாம். ஹியூமனுக்கு வந்து நிச்சயமா ஒத்து வராதுன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி மூலமா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதுல வந்து எத்திக்ஸ்ன்னு பார்த்துட்டு இப்போ வேக்சின்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வெளியே விடுறாங்கன்னா ஒரு சில சர்டன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் வெளியே விடுறாங்க, செய்யறாங்க ஹியூமன் வெல்ஃபேருக்காக. அது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளையும் மீறி அது வேற மாதிரி போகும்போது தான் அது வந்து பொதுமக்களுக்கும் இயற்கைக்கும் சவாலா இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து மேடம். ஆமா, இதுக்கு நான் வந்து ஒரு தேங்க்யூ சார். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு இருக்கேன்மா நீங்க கேட்ட கேள்விக்கு. ஸோ டிசம்பர் 2வது வாரமோ 3வது வாரமோ காலைல 7 மணிக்கு கிரிக்கெட் விளையாட போயிருந்தேன். நான் தான் கேப்டன். என் கூட வந்து 11 பிளேயர் விளையாண்டோம். ஸோ எங்க டீம்ல ஒருத்தர் 35 வயசு. அவர் வந்து 3 ஓவர் பவுலிங் போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. பேட்டிங்ல இன்னைக்கு 60 ரன் அடிச்சாரு. 35 வயசு, ஃபிட்டு, நல்ல பிளேயர். மேட்ச் முடிஞ்சிச்சு, ஆனா நாங்க தோத்துட்டோம். அவர் வி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த சைடு நடந்து போனாரு, நாங்க இந்த சைடு நடந்து போனோம் பஸ் ஏறுறதுக்கு. அவர் வீடு இந்த சைடு இருக்கு, நடந்து போவாரு. கரெக்டா சிக்னல் கிட்ட வரும்போது கீழே உட்காந்து விழுந்துட்டார். எங்களுக்கு தெரியாது, நாங்க இந்த சைடு எண்டில் இருக்கோம். ஸோ ஹிஸ் ஹார்ட் ஸ்டாப்ட், ஹி ஸ்டாப்ட் பிரீத்திங், டெத். ஓகேவா? ஆனா அடுத்த 2 நிமிஷத்துல எங்க ஆப்போனன்ட் பார்த்துட்டு அதுல ஒருத்தங்களுக்கு சிபிஆர் தெரியும், அவங்க சிபிஆர் பண்ணாங்க. அவங்க அங்கிருந்து கத்துனாங்க, அதை கேட்டு நாங்க இங்க வந்தோம், சிபிஆர் பண்ணாங்க. நான் உடனே 995 ஆம்புலன்ஸ் கால் பண்ணேன். 3rd மினிட் நர்ஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து ஷாக்கு, அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட், அவங்க ஹார்ட் சிபிஆர் பண்ண முடியாது யாராலையும் 1 நிமிஷத்துக்கு மேல. சிபிஆர் பண்றதுக்குன்னே ஒரு மிஷின் எல்லாமே வச்சு பண்ணிட்டு இமீடியட்டா என்னென்ன மருந்துனா கொடுக்கணுமோ கொடுத்த உடனே அவர் வந்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரீத் பண்றாரு. அப்புறம் இமீடியட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். 95% பிளாக்கு, இமீடியட் சர்ஜரி, காலையில ஒரு சர்ஜரி, அப்புறம் அடுத்த ஒரு 2 நாள் இன்னொரு 2 சர்ஜரி. இப்போ நியூ இயர் முடிஞ்சு போன வாரம் வந்து எங்க டீமோட அவர் லஞ்ச் சாப்பிட வந்துட்டார். ஸோ இது வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிபிஆர்னு ஒண்ணு பண்ணலாம், அப்ப இது பண்ணலாம்னு கண்டுபிடிச்சாங்க ரிசர்ச் பண்ணி. அப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னா இம்மிடியேட்டா எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன மாத்திரை மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதனால ஹி இம்மீடியட்லி லைக் இன் 3-4 வீக்ஸ் இன்னைக்கு வந்து திரும்ப நடந்து வேலைக்கு போற அளவுக்கு வந்திருக்காரு. ஈவன் டாக்டர் சொல்றாங்க அவரோட ஹார்ட் இப்போ வந்து மச் கிளீனர் தென் எங்களோட ஹார்ட் தான். எங்களுக்காவது ஒரு 10-20-30% இருக்கும், அவருக்கு அது கூட இல்லை, ஃபுல் கிளீன் அப்படிங்கிறாங்க. இதே சேம் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல புதன்கிழமை இன்னொரு நியூஸ் வந்தது, ஒருத்தருக்கு அதே ஹார்ட் அட்டாக். போன புதன் 10 நாள் முன்னாடி வச்சுக்கோங்க. அவரும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு, சேம் ஹாஸ்பிட்டல், சேம் ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு நார்மல் வார்டு வந்திருக்காரு. இன்னொரு ஒரு 5 டேஸ்ல
அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் நாங்க. ஆனா பக்கத்து நாடு தான் போன வருஷம் இல்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் தான், 40 வயசு, என் சித்தப்பா இருந்தாரு. பட் he didn't get this assistance, he died. அதே மாதிரி போன்ல அவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு. மயக்கம் நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்து இறந்துட்டாரு. பட் he didn't get இந்த 2 பேருக்கு கிடைச்ச அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. பாட்டி இறந்து. ஸோ அப்ப இந்த 3 பேரையும் நான் நேச்சுரல் நினைச்சு இறக்க விடணும்னு நினைக்கணுமா, இல்ல அவங்கள வந்து நம்ம இந்த மெடிக்கல் வச்சு காப்பாத்தி நாளைக்கு அவங்க சர்வே பண்ணி வேலைக்கு போறது கரெக்ட் நினைக்கிறீங்களா? இல்ல தம்பி, அவங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க. அவங்க நிச்சயமா அவங்கெல்லாம் நல்லா வரணும், அவங்கள சீக்கிரமா குணப்படுத்தணும். இப்ப நான் சொல்றது ஒரு 70 அதை கடந்து போய்கிட்டு இருக்கிறவங்கள மறுபடியும் கொண்டு வர்றதை பத்தி தான் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா அதுக்கு நான் ஒரு நான் எக்ஸாம்பிள் 70, 80 அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம திரும்ப கொண்டு வரும்போது அதனால எப்படிங்கறது சொல்றேனே தவிர, இவங்கெல்லாம் வந்து நல்லா ஆகணும். இவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 80, 85, 90 வயசு வரைக்கும் இருக்கணும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதுக்கு மேல இருக்கிறவங்கள பத்தி தான் நான் பேசுறது. ஓகே, நான் அப்ப சொல்றேன். அதுக்கே இப்படி யோசிக்கிறேன் நான். நீங்க இந்த கருத்து சொன்னீங்கல்ல, இப்ப நான் ஒரு 38, 40 வயசு இருக்கும்போது ஐ வாண்ட் டு see my parents active like how I saw them like 40. எப்படி ஓடி ஆடி தெரிஞ்சாங்களோ அந்த மாதிரி. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்போது they will be same age like me. அவங்களும் யூத். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல வந்து 80 வயதுங்கும் போது இப்ப எப்படி இருக்கோமோ நம்ம நினைச்சுக்க கூடாது. யூத்தா ஒரு 35ல நீங்க எப்படி ஆக்டிவா இருந்தீங்க, இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இந்த ரிசர்ச் தான் நடந்துருச்சு, அதே மாதிரி இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுக்கிறீங்க, யூ கோயிங் பேக் டு யுவர் 32ன்னு வச்சுக்கோங்க. யூ டோன்ட் ஃபீல் ஓகே, உங்க பையன் அங்க இருக்கான், நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, நீங்க புதுசா ஒரு கோல் செட் பண்ணி நான் இன்னும் தமிழை வளர்ப்பேன், இன்னும் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு நீங்க போவீங்க. ரிசர்ச்சர்ஸ் மாதிரி இப்ப அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருக்கிறவங்க, அவங்க உயிரோட இருந்திருந்தா அவர் இன்னும் ஹையரா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி இந்த ஏஜ்ல வைக்கிறவங்க புது ரிசர்ச் வரும்போது they will think much beyond than the younger people. அப்ப இன்னும் பெரிய பிரேக் த்ரூ நடக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அப்துல் கலாம் ஐயா, அந்த மாதிரி பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு உயிரோட இருந்தாங்கன்னா they will do much bigger breakthrough than what we do at 30, 40. நான் அந்த மாதிரி யோசிக்கல தம்பி. இப்ப நீங்க சொன்னோன்னுதான் நான் யோசிக்கிறேன். அப்ப உண்மைதான். இப்ப உங்களை மாதிரி யாப்பு இலக்கணம் சொல்லி தர முடியலங்கும் போது நீங்க 32 வயசான இன்னும் எவ்வளவு ஆக்டிவா ஓடி ஓடி நீங்க சொல்லி கொடுப்பீங்க? என் பையன் சொல்றான், இத வச்சுக்கிட்டு என்னம்மா பண்றது, இன்னும் நேர்நிறை சொல்லி கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்கிறான் என் பையன். அமுதாம்மா, உங்களோட கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன். ஆமா சார். ஏற்றுக்கொள்றது மட்டுமில்ல, I have acted on it. I carry a card which says not to resuscitate me. என்னன்னு சொன்னா I don't want to, மற்றவங்களுக்கு பாரமா இருக்க விருப்பம் இல்லை. ஸோ அதோட இந்த குட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்க டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? அப்படியே பேட் பண்ணிட்டு போன மற்றவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்ல இல்லையா? கண்ணதாசன் சொன்ன மாதிரி. அப்ப குட் இன்னிங்ஸ் என்ன சொன்னா யூ மஸ்ட் ஹாப்பி அண்ட் கோ. ஆனா எப்ப பார்த்தாலும் மனுஷனுக்கு இப்ப வரணும்னா இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு சொல்லி இங்க ஒரு ஜுவாலஜிஸ்ட் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, செல்ஃபிஷ் ஜீன்னு சொல்லி. அதாவது நம்மளோட ஜீன் வந்து ரொம்ப சுயநலமானதான். சார் அதுவும் இந்த லிசன் டு ஹிஸ் டாக்ஸ். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் தானே சார்? ஆமா ஆமா, இல்ல இல்ல, அதுக்கு பேர் ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ். ரிச்சர்ட் ஹாக்கினா டாக்கின் ஏதோ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஆகும். யா யா யா, நான் கன்ஃபியூஸ் பண்றது. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் தான். யா யா யா. And one more thing I wanted to add என்னன்னா வந்துட்டு அமுதாமா சொன்ன மாதிரி வந்து இயற்கைக்கு புறம்பா போறோம் அப்படின்ட்டு. ஆஸ் பர் சயின்ஸ் வந்து இயற்கைக்கு புறம்பா போகவே முடியாது. இயற்கைக்கு புறம்பா போனோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு கிராவிடேஷன், இப்போ நான் குதிச்சா கீழே இறங்கணும். நான் அப்ப குதிச்சா கீழே இறங்காம நான் மேலேயே மிதப்பேன்றதுதான் இயற்கைக்கு புறம்பா போறது. அப்ப இங்க கண்டுபிடிக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் இயற்கையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்போ வந்து இயற்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா, ஓகே இது ரிப்பேர் ஆகுது, இதுக்கு நான் வந்து இந்த ஒரு இதை போட்டுட்டு, இப்போ ஹார்ட் நின்று போச்சு, ஹார்ட் நின்று போச்சுன்னா நான் வந்து அது செய்ய வேண்டிய வேலையை நான் கையை வச்சு நான் வந்து அமுக்கி அதை வந்து செய்ய வைக்கிறேன். பிளாக் வந்துடுச்சு, அந்த பிளாக்கை நான் எப்படி நான் வந்து ஒரு குச்சி வச்சு எப்படி அடைப்பு எடுக்கிறோம் அந்த மாதிரி அவங்க அடைப்பு எடுக்கிறாங்க.
அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டுது. இது வந்து ஒரு எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா எலும்பு வந்து கூடுறதுன்றது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா இது உள்ளுக்குள்ள இந்த செல் லெவல்ல, டிஎன்ஏ லெவல்ல, இல்லைன்னா உடம்புக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அறுத்து பார்க்க முடியாது. அது சில பேரால மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து பிலாசபிக்கலா என்ன பண்ணிடுறோம்னா, இது வந்து இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்ப ஆஸ் பர் சயின்டிஸ்ட் ஆர் இந்த மாதிரி ரீசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கைக்கு புறம்பா போகவே முடியாது. இயற்கைக்கு புறம்பா எப்படி போக முடியும்? ஸோ அது வந்து ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் தான். அதை வந்து உடைக்கவே முடியாது. ஸோ இது இதுதான் இந்த நம்ம இததான் நமக்கு மகாபாரதத்துல சந்தனு மகாராஜா கதை சொல்லும்போது சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் இளமையாவே இருக்கணும், எனக்கு வயசே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில கேட்பார். கேட்ட உடனே நீ போய் உன்னோட மகன்கிட்ட இளமையை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே மகன்கிட்ட போய் உன்னுடைய இளமையை எனக்கு தர்றியா, என்னுடைய முதுமையை நீ எடுத்துக்கிறியான்னு நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் அவர் இளமையாவே இருப்பாரு. அவரோட இருந்தவங்க எல்லாரும் போயிடுவாங்க. அவரால் அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, நான் என்னோட இளமைய நீயே வச்சுக்கோ, என்னோட முதுமையை கொடு, என்னால இதை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கிக்கிற மாதிரி மகாபாரதத்துல ஒரு கதையே இருக்குது. அந்த இதுதான் மாதிரி நம்ம இயற்கைக்கு புறம்பானது. இப்ப நீங்க சொன்ன கதை தான் இயற்கைக்கு புறம்பானது. இது நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு கற்பனையா கூட இருக்கலாம். இல்ல நீங்க ஆனா அந்த மாதிரி சொன்னதுல ஒரு கதையை பாருங்கம்மா, நம்ம வச்சிருக்கோம்னு சொல்றேன் நான். இப்ப அவர் பண்ண மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்காதுல்ல. ஆமா, எல்லாருமா இருந்திருந்தா தோணி இருக்காது. வந்திருக்காதுல்ல, ஆமா, அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் தன்னோட இருந்தவங்க இல்ல, தனக்கு பிறகு பிறந்த தன்னோட குழந்தைங்களுக்கு இல்ல, தனக்கு மற்றவங்களுக்கு இல்லாம அவர் மட்டும் இருக்கும்போது அவரு அவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கறத அந்த இதுல சொல்லுவாங்க. ஸ்டாலின் ஸ்டாலின் கேக்குதா? கை கேக்குதா? ரைஸ் பண்ணல அப்பமே, அதுக்காக கேட்டேன். அடுத்து ஆமா ஆமா ஓகே ஓகேண்ணா, கேக்குதாண்ணா? கேக்குது. ஓகேண்ணா, செஷன் செம்மையா இருந்துச்சுண்ணா. ஒரு நாராயணமூர்த்தி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு 2 கொஸ்டின் நான் கேட்க வேண்டியது கரெக்டா அவர் கேட்டு எனக்கு முன்னாடி ஆன்சர் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போடாம இருக்கிறத பத்தி நான் யோசிச்சிட்டே இருந்தேன், பட் கேட்கணும்னு தோணல, அவர் கேட்டாரு. அப்புறம் இதை ஏன் டிசீஸ்ன்னு சொல்றோம், இது வந்து நார்மல் தானே அப்படின்னு நான் கொஸ்டின் யோசிச்சிருந்தேன். பட் அதுவும் அவர் கேட்டனே பூவன சூப்பரா அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு ஆன்சர் அதுவும் சொன்னாரு. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ பிளட் டொனேட் பண்ணா வந்து ஏஜிங் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மித்தா இல்ல ஏதாவது சயின்டிபிக் ரீசன் இருக்கா? நீங்க புக்ஸ்ல ஏதோ அந்த மாதிரி படிச்சீங்களா? எனக்கு தெரியாது, ஆனா நான் படிச்சு சொல்றேன் நானு. ஓகேண்ணா. அந்த டவுட் இருந்துச்சு. நான் 2-3 இன்டர்வியூஸ்ல கூட யாரோ பேசும்போது கூட கேட்டேன். அவங்க ரெகுலரா பிளட் டொனேட் பண்றதுனால வந்து எனக்கு ஏஜிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கேட்கிறேன். ஆனா அது எனக்கு சயின்டிபிக்கா நம்ம இப்போ நீங்க இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, அதனால வந்து இதுல வந்து ஆத்தர் இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா, வேற ஏதாவது ரீசன் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஓகே ஓகே. நீங்க எந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல நான் கவர் பண்ணிக்கிறேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், படிக்கும்போது வரும்போது நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகேண்ணா. எக்ஸாம்பிள்ஸ்லாம் செமையா இருந்துச்சுண்ணா, சூப்பரா புரிஞ்சிச்சு எக்ஸாம்பிள்லாம். அந்த மெடிக்கல் டேர்ம் தவிர மற்ற எல்லாமே வந்து சூப்பரா புரிஞ்சிச்சு. மெடிக்கல் டேர்ம் தெரிஞ்சுக்க வேணாம், அவ்வளவுதான். நீ அந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். இல்ல இது பிளட் டொனேட் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வந்து நீ பிளட் கொடுத்துட்டேன்னா உனக்கு புது பிளட் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதனாலதான் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த புது பிளட் ஃபார்ம் ஆகும் போது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, நியூ பிளட் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு உருவாகும். அவன் சொன்னான்ல அந்த செல்ஸ் வந்து போயிட்டு திரும்பி வரும் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உனக்கு பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் சீராகும். அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா, டியூ டு திஸ் நியூ செல்ஸ் ஃபார்மேஷன், அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சரியாகி உனக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிப்பேர்லாம் வந்து இன்னும் ஈஸியா நடக்க ஆரம்பிக்கும் அந்த புது செல்ஸ் ஃபார்மேஷன்னால. அதனால என்ன ஆகும், இன்ஃப்ளமேஷன் தான் மோஸ்ட்லி வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்னால தான் உனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இன்ஃப்ளமேஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உனக்கு ஏஜிங்ல வந்துட்டு ஆர் உன்னோட லுக்ஸ்ல வந்துட்டு இட் வில் பி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் பிளட் டொனேஷன் ரேதர் தன் அந்த சோஷியல் காஸ்ட் தாண்டி உனக்கு பர்சனலா வந்துட்டு டியூ டு திஸ் செல் ஃபார்மேஷன் அண்ட் பிளட் ஃப்ளோ
and reduction in the inflammation, it's usually help individual. ஓகே 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 ஓகே. மத்தது வந்து இந்த ரெட் செல் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? இந்த ரெட் செல் வந்து 90 நாள் தான் இருக்கும். இந்த ஒயிட் செல் அதை விட கம்மின்னு நினைக்கிறேன். So whether you give it or not, your cells have to be replenished. So ஆனா ஏஜுக்கு ஐ டோன்ட் நோ there is any valid proof அந்த மாதிரி அப்படி ஏஜ் ரிவர்ஸ்னு சொல்ல மாட்டேன் சார். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்கா வந்து நடக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க சார். தியரட்டிக்கலா எடுத்துக்கலாம். ஆனா செல்ஸ் எல்லாம் அப்படிதான், they have a short lifespan. Yes. அதனால தான் நான் வந்து இது ஏதாவது போட்டிருக்காங்களா நான் அதை படிக்கும்போது எடுத்துட்டு வரேன் ரெஃபரன்ஸ்னா ரீட் பண்ணும். ஆனா 25 பக்கம் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நீங்க சாப்டர் 1 சாப்டர் 2 போட்டீங்கன்னா சரி ஓகே பாதி இவ்வளவு போயிடுச்சுன்னு ஒரு பாதி பக்கம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நினைச்சேன். நீங்க 325 பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இல்ல ஏன் அப்படின்னா நடராஜா சார் சொன்னார்ல இப்ப செல்ஃபிஷ் ஜீன், அது கூட இந்த சாப்டர் 1ல 3 பேஜ் இருக்கு. வந்து இதுக்கு இந்த இன்னைக்கு நான் கொண்டு வந்த நரேட்டிவ்க்கு ஃபிட் ஆகல, அதனால நான் யூஸ் பண்ணல. அப்படி பார்க்கும்போது 22 பேஜ் தான். அதுனா வந்துட்டு பின்னாடி ஏதாவது வரும்போது அந்த செல்ஃப் ஜீன் சேர்க்க முடியும்னா அதை சொல்லிட்டு இதை சேர்த்து சொல்லுவேன் நரேட்டிவ்ல. ஓகே ரீனு மேடம் ஓகே, அவங்க இல்லைன்னா ஓகே. பூபதி நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, அப்புறம் இல்லைன்னா அப்புறம் நான் கன்க்ளூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இல்ல ஆல்ரெடி ஐ ஷேர்ட் ஹியர் அண்ட் தேர்ல. ஓகே. ஏன்னா இன்னைக்கு நான் ஐ வாண்ட் டு கிவ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அமுதம்மா. அவங்க அந்த கொஸ்டின் கேட்கலன்னா நான் கன்க்ளூஷனை மாத்திருக்க மாட்டேன். இந்த ஸ்லைடு நான் வேற ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க கேட்ட உடனே நான் அந்த லாஸ்ட் 8 ஸ்லைடு வந்து நான் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. நான் ப்ரிப்பேர் பண்ணதை வந்து பின்னாடி இதுக்கு மாத்தி வச்சுட்டேன். அதனால இது கம்ப்ளீட்லி அவங்க கேட்ட கேள்விக்காக நான் மாத்தினேன். ஸோ தேங்க்ஸ். அதனாலே வந்து இந்த நரேட்டிவ் இன்னும் பெட்டர் ஆச்சு எனக்கு. இன்னைக்கு சொன்ன செஷனு ஒரு முழுமையா இதை தனியா பார்க்கும்போது ஒண்ணு கிடைக்கும். அதனால ரொம்ப தேங்க்ஸ்மா அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. மியூட்ல இருக்கீங்க. உங்களோடெல்லாம் பயணிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நம்ம எம்ஐஎம் ரொம்ப பெரியவங்கள்ல இருந்து ரொம்ப சின்னவங்க வரைக்கும் நடுவுல நம்மளை கூட்டிட்டு போறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆமா, ஒண்ணு அது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஸ்டீபன் சார் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. நான் தான் சொன்னேன் இல்ல சார் நீங்க என்ன எல்லாரும் எம்ஐஎம்ல எல்லாரும் போறீங்களா இன்னைக்கு அப்படின்னு. இல்ல நான் மட்டும்தான் அப்படின்னா, அப்ப எனக்கு ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருங்க, நான் ரெக்கார்டிங் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு நடந்தது. இல்லைன்னா இது அடுத்த வாரம் போயிருக்கும். சரி. ஆமா. தேங்க்ஸ்மா. அப்ப முடிச்சுக்கலாம். குட் நைட். நம்ம அடுத்த வாரமோ இல்ல அதுக்கு அடுத்த வாரம் எப்படி இன்னொரு 3 வாரம் எடுப்பேன் அடுத்து இது எடுக்கிறதுக்கு. ஆமா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. Okay, thank you very much. Bye. 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 தேங்க்ஸ் வேணும்.